ஹாய்டா, திஸ் ஃப்ரம் அம்மு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, ஓகேடா. இன்றைக்கி நான் பார்க்க போகிற வந்துட்டு ஜீக்கு கூடிய ஒரு ஒன் ஷாட் தாண்டா. ஓகேவா? ஒன் ஷாட்டுக்குன்னா இதுக்கு முன்னாடி நான் கொடுத்துருப்பேன்டா, ஸ்டே வித் மீ ஃபார் எவர். அது வந்துட்டு நான் அப்படின்னு கம்ப்ளீட்டாக முடிச்சிருப்பேன். அந்த ஸ்டோரி டெலிட்டும் பண்ணிவிட்டேன். அந்த ஸ்டோரி சேஞ்ச் பண்ணி நான் அப்டேட் வந்துருக்கேன்டா. ஓகே, உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். ஏன்னா நான் சடனாக என்னோடய ஸ்டோரி வந்து ரெடி பண்ண முடியலை. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு பர்த்டே ஸ்பெஷல் தான். ஓகேவா? எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பர்சன், ரொம்ப கம்ஃபர்ட் ஜோனாக இருந்தவங்களுக்கு தான் இந்த ஒன் ஷாட்டை தான் டெடிகேட் பண்ணுறேன். அவங்களுக்கு ஒரு விஷஸ் கொடுத்துடலாம். விஷ் யூ மெமர் ஹாப்பினஸ் ஆஃப் த டே விஜயண்ணா. எப்போவும் ஹாப்பியாக இருங்க, ஹெல்த்தியாக இருங்க, ஸ்ட்ராங்காக இருங்க. ஓகேவா? நீங்கள் எப்போவுமே ஹாப்பியாக இருக்கணும். உங்களோட பர்த்டே நாளைக்கு ரொம்ப ஹாப்பியாக இருங்க. என் லைஃப்பில் நிறைய நல்ல விஷயங்கள் நீங்கள் பண்ணியிருக்கீங்க, எனக்காக நிறைய பண்ணியிருக்கீங்க. எப்போவும் சப்போர்ட்டிவாக இருந்திருக்கீங்க, கம்ஃபர்ட் ஜோனாக இருந்திருக்கீங்க. ஹாப்பியாக இருங்க. ஓகேவா? உங்களுக்காக இந்த ஒன் ஷாட்டை டெடிகேட் பண்ணுறதுல ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஓகேவா? உங்கள் யாருக்காவது ஃப்ரீ டைம் இருந்துச்சு, நீங்கள் கேட்கும்போது உங்களுக்கு ஓகே அப்படி சொல்லிட்டு தோணுச்சுன்னா நீங்கள் விஷஸ் கொடுத்துருங்க. ஓகேவா? இல்லைனாக்கா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இங்கே ஸ்டார்டிங்கில் ஒரு பெரிய ரூம் காமிச்சிட்ருக்காங்க. இந்த ரூம் வந்துட்டு எப்படின்னாக்கா வீட்டில் இருக்கும்ல, அந்த வீட்டில் வந்துட்டு கீழே ஒரு ரூம் இருக்கும். அந்த ஒரு ரூம் தான் எப்படின்னாக்கா அது வந்துட்டு பேஸ்மெண்ட். ஓகேவா? ரூமில் வீட்லேயே பேஸ்மெண்ட் மாதிரி கட்டி வச்சுருப்பாங்க இல்லையா, அப்படி ஒரு ரூம் தான் அது. அந்த ரூமில் ஒரு பொண்ணு அப்படியே கட்டி போட்டு வச்சுருக்காங்க. ஒரு பொண்ணு அப்படியே பார்த்தா அவ்வளோ ஒரு மாதிரி இருக்கா, மெஸ்ஸியாக இருக்கா. அவளை அடித்து டார்ச்சர் பண்ணி ஒரு மாதிரி வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கா அந்த பொண்ணு. அப்படியே ஒரு மாதிரி இருக்கா. இப்போது அந்த பொண்ணோட முகத்தில் அப்படியே ஒரு பாசம் அப்படியே தண்ணி எடுத்து ஊற்றுறாங்க. அவள் அப்படியே துடிச்சு போயிடா ஒரு மாதிரி. ஏன்னா அந்த தண்ணி அவ்வளோ சில்லுன்னு இருக்குது. அந்த பிளேஸில் அவன் மேலே அந்த தண்ணி ஊற்றுனதும் ஒரு மாதிரி ஆயிடுறா. ஒரு மாதிரி பார்க்குறா. ஜங்குக்கு அப்படி சொல்கிறா. அப்புறம் உன்னால் தாண்டி என் லைஃப்பை ஸ்பாயில் ஆகிட்டு, உன்னால் தான் என் ஜிம்மினை தொலைச்சிட்டேன், நீ ஏன்டி என் லைஃப்பில் வந்து அப்படி சொல்லிட்டு அந்த பர்சன் நெக்கை பிடிச்சி அப்படி ப்ரெஸ் பண்ணுறாங்க. வேறு யாரும் நம்ம ஜங்க் தான். ஓகேவா? ஜங்க் தான் அவளோட கேர்ள் ஃப்ரெண்டான அந்த பொண்ணு வந்து நம்ம ஜங்கோட கேர்ள் ஃப்ரெண்டு தான், பேர் பயோல். அந்த பொண்ணோட அவள் நெக்கை தான் ப்ரெஸ் பண்ணுறாங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு எனக்கு ஜிம்மின் கிடைக்கணும், கிடைச்சே ஆகும், என் ஜிம்மின் எங்கே இருக்கான்னு தெரிஞ்சே ஆகணும், என் ஜிம்மின் கிடைக்கிற வரைக்கும் தாண்டி உனக்கு இந்த மாதிரிலாம் நான் வந்துட்டு டார்ச்சர் பண்ணுவேன், அதுக்கப்புறம் உன்னை மொத்தமாக அனுப்பி வச்சுறேன், என்ன அது வரைக்கும் தான் அப்படி சொல்லிட்டு அவர் அந்த பொண்ணை பயங்கரமாக ஸ்டாப் பண்ணுறாரு. அவளுக்கு ஸ்ட்ரென்த்தே இல்லை. ஜங்குக் ப்ளீஸ் எனக்கு ஒன்று போட்டு ஜங்குக் சொல்கிறாங்க, என்னன்னு இருக்கு, எனக்கு ஒன்று போட்டுரு, என்னால் தாங்க முடிஞ்ச பெயின் எல்லாம், நீ ஏன் ஜங்குக் எனக்கு இப்படி ஒரு பெயினை கொடுக்குற அப்படி சொல்கிறாங்க. ஏன்னா நீ என் லைஃப்பில் வந்து தப்பு, நான் உனக்காக நிறைய பண்ணியிருக்கேன், கண்மூடித்தனமாக லவ் பண்ணேன், உனக்காக நிறைய பண்ணியிருக்கேன். நான் தான் சொல்கிறேனே உன்னை எனக்கு பிடிக்கல, எனக்கு மேரேஜ் ஆகிட்டு விட்டு போயிடுன்னு சொன்னேன்ல, நீ ஏன்டி எனக்கு பின்னாடி ஏன் அப்படி ஒரு விஷயத்தை பண்ண என்கிட்ட டேரெக்டாக சொல்லியிருக்கேன்ல, ஆனால் நீ ஏன் என் ஜிம்மில் இந்த மாதிரி பண்ணினேன் அப்படி சொல்லிட்டு என் ஜிம்மில் காணாமல் போயிருக்கேன், உன்னால தான் அப்படி சொல்லிட்டேன். ஜங்குக்கு அந்த பொண்ணு ரொம்ப அடிக்கிறாரு. அந்த பொண்ணு அடி தாங்க முடியாமல் துடிச்சு போயிட்டுருக்கா. ஏற்கனவே பாடியில் பயங்கர காயமாக இருக்குது. அங்கே பாரு, ஜங்கு கூட தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன், ஜங்குக்கு என்னை விட்டு, நான் உன்னை தானே ஜங்கு லவ் பண்ணேன், நீ லவ் பண்ணல, அப்புறம் எப்படி ஜங்குக்கு உனக்கு மேரேஜ் ஆச்சுன்றதுக்காக சடனாக சொல்கிறாங்க. ஆமாம், நான் லவ் பண்ணதில்லைன்னு சொல்லலையே, ஆனால் உங்ககிட்ட கிடைக்காத கம்ஃபர்ட் ஜோன், உங்ககிட்ட கிடைக்காத லவ் எனக்கு அவங்ககிட்ட கிடைச்சிது, என் ஒய்ஃபோட கிடைச்சிது, நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு சொல்கிறாங்க. நான் அதை மட்டும் சொன்னேன், நீ என்ன அவ்வளோ வந்துட்டு உண்மையாக இருந்தேன், எனக்கே உன்னை பற்றி நிறைய விஷயங்களை கேள்விப்பட்டிருக்கேன், அப்படி இருந்தும் கூட நான் வந்துட்டு எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு நம்ம லவ் பண்ணுறோம், ஒரு மாடல், அவர் ஐடலாக இருக்கா, அவள் அப்படி தான் இருப்பாள், நிறைய விஷயங்கள் அப்படி தான் இருக்கும், பார்த்துக்கலாம், மேரேஜுக்கு அப்புறம் சரியாக சொல்லிட்டு உன்னை அட்ஜஸ்ட் பண்ணி தான் கூட இருந்தா, சரியா? நீ என்கிட்ட எல்லாத்தையும் யூஸ் தான் பண்ணிகிட்ருக்க, நீ என்ன யூஸ் தான் பண்ணியிருக்க, ஆனால் என் ஜிம்மின் அப்படி கிடையாது தெரியுமா, என் ஜிம்மின் அப்படி கிடையாது, எவ்வளோ பியூர் சோல் தெரியுமா, எவ்வளோ ரிச்சான ஒரு பையன் தெரியுமா, அப்படின்னு கூட எனக்காக எல்லாமே பண்ணுவோம், ஒரு பெஸ்ட்டு ஒய்ஃபு, ஒரு பெஸ்ட்டு கம்ஃபர்ட் சோன். எனக்கு அவனை பார்த்தாலே அந்த டயர்ட்னஸ் எல்லாம் போயிடும். ஆனால் உன்னை பார்த்தா எனக்கு டென்ஷன் மட்டும் தான் ஆகுது. நீ என்கிட்ட எப்போ பார்த்தாலும் ஹனி எனக்கு எனக்கு கிரெடிட் கார்டு, உங்கள் கிரெடிட் கார்டு கொடுங்க, எனக்கு இது வேணும் அது வேணும், நான் இதை பர்ச்சேஸ் பண்ணிக்கணும், இப்படி தான் கேட்டிருக்கே தவிர ஜங்குக்கு நல்லா இருக்கியா, சாப்பிட்டியா, என்ன பண்ணுற அப்படி சொல்லிட்டு என்னைக்காவது நீ கேட்டிருக்கடி அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு அந்த பொண்ணோட நெக்கை போட்டு ப்ரெஸ் பண்ணுறாங்க. இப்போ அந்த பொண்ணு ரொம்ப அழறா ஒரு மாதிரி. இங்கே பாரு ஜங்கு, ப்ளீஸ் ஜங்கு, தெரியாமல் பண்ணிட்டு ஜங்கு, இங்கே பாரு, நீ வந்துட்டு ஆல்மோஸ்ட் 2 இயர்ஸ் அப்படி பண்ணிட்டு இருக்க. ஜங்கு சொல்கிறாங்க, ஆமாம், என் ஜிம்மின் மிஸ் ஆகி 2 இயர்ஸ் ஆகுதுல்ல. 2 இயர்ஸ் ஆகுது, எங்கே போனால் என்ன ஆனால் இது வரைக்கும் தெரியலையே, நான் தேடிக்கிட்டே தான் இருக்கேன், என்னால் கண்டே பிடிக்க முடியலையே, அவன் எங்கே இருப்பான், எப்படி இருப்பான், சொல்ல உன்னால் தானே வந்துச்சே சொல்லிட்டு அவர் இந்த பையில் போட்டு நெரிக்கிறாரு கழுத்தில். சொல்லு, உன்னால் தானே நீ ஆக்சிடென்ட் பண்ண சொல்லியிருக்க, ஆனால் ஆக்சிடென்ட் பண்ண இடத்துல கார் தான் ஆக்சிடென்ட் ஆகிருக்கு, ஆனால் இந்த ஜிம்மில் காணும், சொல்லடி என்ன பண்ணியிருப்பான், நீ அவன் எங்கே போயிருப்பான், சொல்லு, உன்னால் தானே அப்படி சொல்லிட்டு ஜங் தான் அவனே அப்படி கஷ்டப்படும்போது நீ மட்டும் நிம்மதியாக இருப்பேன், ஆனால் உனக்கு தான் நிம்மதியாக இருக்க விட்டுருவேனா அப்படி சொல்லிட்டு ஜங் தான் அந்த பொண்ணு அப்படி ப்ரெஸ் பண்ணுறாங்க. இப்போது அந்த பையல் பார்க்குறா. ஆனால் அவனுக்கு சொல்கிறாங்க, எனக்கு அவனுக்கு டிவோர்ஸ் ஆகலை, ஓகேவா, அவன் லீகலாக என்னோடய ஒய்ஃபு, எப்படி நீ வந்துட்டு எங்களை டிவோர்ஸ் பண்ண சொல்ல நீ யாரடி அப்படி சொல்லிட்டு, உனக்கு யார் அந்த ரைட்ஸ் கொடுத்தது சொன்னீங்கன்னா ஒய்ஃபா அப்படி சொல்லிட்டு, நீ எனக்கு கேர்ள் ஜஸ்ட் கேர்ள் ஃப்ரெண்டாக இருந்திருக்கு, அவ்வளோதான், அது எனக்கு மேரேஜ் ஆனதுக்கப்புறம் என்னோட எக்ஸாம் மட்டும் தான் இருப்பேன், ஒரு எக்ஸாம் இருக்கிறவனுக்கு அவ்வளோ தைரியம் இல்லை, நான் யோசிச்சு முடிவு எடுக்கிறதுக்குள்ள கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள நீ எல்லாம் பண்ணிட்டல அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு அந்த பொண்ணு ரொம்ப ஹர்ட் பண்ணுறாங்க.
அப்படி இன்னொரு சைட் பார்க்குறேன்டா ஒரு பர்சன் க்யூட்டாக செம்ம அழகா அப்படி அந்த கார்டன் நின்றுருக்கு. அந்த கார்டன் நின்றுட்டு அந்த ஃப்ளவர்ஸ்லாம் பார்க்குறாங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாரு, இதுக்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்லை, எவ்வளோ அழகாக சிரிச்சிட்டே இருக்குது, இதை யாரும் பறிக்காத வரைக்கும், இதை யாரும் ஹர்ட் பண்ணாத வரைக்கும் இது ரொம்ப அழகாக இருக்கும் அப்படி சொல்லிட்டு அதை பார்த்துட்டே இருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. என்ன ஜிமீன் என்ன பண்ணுற அப்படி சொல்லிட்டு பர்சன் கேட்குறாங்க. இன்னும் வந்துட்டீங்களா சொல்கிறாங்க. இப்போ தான் வந்தேன். சாப்பிட்டேன் சொல்லிட்டு அவர் க்யூட்டாக திரும்பி பேசிகிட்டு இருக்காரு. இப்போது அங்கே இருக்கிற நம்ம இன்னும் ஜிமீன்டா ஓகேவா, 2 பேருமே ரொம்ப அழகாக நின்றுருக்காங்க. இப்போ ஒரு பொண்ணு வரா, ஜிமின் அப்படி கூப்பிட்றா. இப்போ ஜிமின் டர்ன் பண்ணி பார்க்குறாங்க. டியாவா அப்படி சொல்கிறாங்க. இந்த டியா யாருன்னா என்னோட தங்கச்சிடா ஓகேவா, அவளுக்கு என்ன ஆசைனாக்கா ஜிமினுக்கும் என்னுக்கும் மேரேஜ் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை. நம்ம டியா வரா, அங்கே பாரு ஜிமின்ட்ட நான் கொஞ்சம் பேசணும்னு சொல்கிறாங்க. சொல்லிட்டியா சொல்கிறாங்க. இப்போ ஓகே தானே, நீ பர்ஃபெக்டாக க்யூர் ஆகிட்டாலும் சொல்கிறாங்க. ஆமாம், ஆனால் எனக்கு அப்பப்போ மெமரிஸ் வரும்போது மட்டும் எனக்கு ஏதோ ஒரு சில ஞாபகம் வருது, அப்போ எனக்கு ஹெட் பெயினாக இருக்கு சொல்கிறாங்க. பாரு அதெல்லாம் ஒன்றில் ஓகேவா, நீ பாஸ்ட்டை வந்து திங்க் பண்ணாத சொல்கிறாங்க. பாஸ்ட்டை திங்க் பண்ணக்கூடாது ஏன் சொல்கிறாங்க. பாரு ஜிமின் என்னோட பாஸ்ட்டில் ஏதோ ஹர்ட் ஆகிருக்கு, உன்னை யாரும் ஹர்ட் பண்ணியிருக்காங்க ஓகேவா, அதனால தான் உன்னோட பாஸ்ட்டை நினைக்கும் போது ரொம்ப ஹர்ட் ஆகுது. இவ்வளோ டேஸ் ஆகி உன்னை தேடவும் யாரும் தயவுசெய்து புரிஞ்சுக்கோ ஓகேவா, நீ என்னவும் மேரேஜ் பண்ணிக்கிறியா அப்படி சொல்லிட்டு டியா கேட்குறா. அப்போ ஜிமின் டர்ன் பண்ணி பார்க்குறாங்க. கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு தான் நின்றுட்டுருக்காங்க. என்னையா ஆமாம் இன்னும் மேரேஜ் பண்ணிக்கோ, ரொம்ப நல்ல பையன், ரொம்ப நல்லா பார்த்துப்பான், மேரேஜ் பண்ணிக்கிறியா, ஹாப்பியாக இருப்ப, 2 இயர்ஸாக நீ அவன் கூட தானே இருக்க, உனக்கே தெரியல அவன் எவ்வளோ நல்லா பார்த்துக்கிறான்னு சொல்லிட்டு, நீ எப்போ கோமா ஸ்டேஜ் விட்டு வெளில வந்தியோ அப்போ வந்து அவன் நல்லா பார்த்துக்கிறான் ஓகேவா, இது வரைக்கும் அவன் யாரும் லவ் பண்ணவும் இல்லை, யார் மேலே ஃபால் ஆனதே இல்லை, நீ மட்டும் அவனை மேரேஜ் பண்ணிட்டேன் அவன் ரொம்ப ஹாப்பியாக பார்த்துப்பான் ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டியா சொல்கிறான். ஜிமினுக்கு அது பார்க்குறப்ப ஒரு மாதிரி இருக்குது. நான் உன்ட்ட ஒரு உண்மையை சொல்லவா சொல்கிறாங்க. சொல்லு ஜிமின்னு சொல்கிறாங்க. எனக்கு என்னவோ ரொம்ப பிடிச்சிருக்கு சொல்கிறாங்க. அப்படியா சொல்லிட்டு அவள் ஹாப்பியாட்ரா. ஆமாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனால் ஒரு ஃப்ரெண்டாக ஒரு வெல்விஷராக பிடிச்சிருக்கு, அதை தாண்டி எனக்கு அந்த லவ் ஃபீல்லாம் வரல, யாரும் மேலேயுமே ஃபீலிங்ஸ் இல்லாமல் மேரேஜில் பண்ணிக்கக்கூடாது, ரொம்ப தப்பு, ஏன்னா எனக்கு எங்கேயோ யாரும் எனக்காக வெயிட் பண்ணுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது சொல்கிறாங்க. இல்லை ஜிமின் அப்படிலாம் இல்லை சொல்கிறாங்க. இல்லை எனக்கு தெரியல, இங்கே பாரு ஜிமின் நீ வந்துட்டு கோமா ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்ன தெரியுமா சொன்னேன், இந்த மாதிரியும் என்னோட பாஸ் ஹார்ட் பண்ணிட்டாங்க, நான் என்னை சீட் பண்ணிட்டாங்க, நான் ஹார்ட் ஆகிட்ட சொல்லிட்டு ரொம்ப அழுது ஜிமின் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமின் டியா சொல்கிறாங்க. இல்லட்டியா எனக்கு தெரியல என் பாஸ்ட் லைஃப் என்ன நடந்துக்கு சொல்லிட்டு, இவன் என்ன யாராவது ஹார்ட் பண்ணியிருந்தா கூட எனக்கு தெரிஞ்சுக்கணும் அவங்க ஏன் என்ன ஹார்ட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நான் ப்ராப்பராக மூவ் ஆன் ஆகும், அதை விட்டுட்டு மேபி யாராவது எனக்காக வெயிட் பண்ணி நான் என்னவும் மேரேஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரிட்டன் என் லைஃப்பில் யாராவது என்னோட பாஸ்ட் லைஃப்பில் அவங்க வந்துட்டாங்க அப்படின்னா அது ரொம்ப ஹார்ட் ஆயிரும், நான் என்னவே ஹார்ட் பண்ணிவிட்டு என் லைஃப்பும் ஸ்பாயில் ஆகிடும், இன்னொரு பர்சனும் லைஃப்பும் ஸ்பாயில் ஆகும் சொல்கிறாங்க. நீ ஜிமின் அவ்வளோ ஸ்ட்ராங்காக நினைக்கிறத சொல்கிறாங்க. இல்லை எவ்ரிடே என்னோட ட்ரீம்லாம் சொல்கிறாங்க, எவ்ரிடே உன்னோட ட்ரீம்லாம் சொல்கிறாங்க, ஒரு பர்சன் எனக்கு கிஸ் பண்ணுறாங்க சொல்கிறாங்க, அது கேட்குறட்டியாக ஒரு மாதிரி என்ன சொல்கிறாங்க, அம்மா இன்னொரு பர்சன் கிஸ் பண்ணுறாங்க, என்னுடைய லேப்பில் அவங்க ஹெட்டை வைக்கிறாங்க, நான் அவங்களோட ஹேரை வந்து ரப் பண்ணி விடுறேன், இப்போலாம் எனக்கு ட்ரீம் வருது, என்னடா அந்த பர்சனோட ஃபேஸ் வந்து ரிவீல் பண்ணி எனக்கு கிளியராக பார்க்க முடியல, ஆனால் அவங்க ஹேண்டில் டேட்டோ போட்டிருக்காங்க, ஒரு மாதிரி என் மேலே ரொம்ப கேரிங்காக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது, அப்படி நான் ஹார்ட் ஆயிருக்கேனா ஏதோ முசால சனியாக எடுத்துருக்குள்ளா சொல்கிறாங்க. இல்லை அப்படிலாம் இல்லை ஜிமின்னு சொல்கிறாங்க. இல்லாட்டியா ஏன்னா என்னை பற்றி உங்களுக்கு முழுசாக எதுவும் தெரியல, நான் மயங்கிறதுக்கு முன்னாடி ஏதோ ஹார்ட் ஆயிருக்கேன், அதை உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், அதுக்கப்புறமா நான் சுயநினைவுக்கு வந்ததுக்கப்புறம் எனக்கு இன்னமும் ஞாபகம் வரல, ஆனால் என் மனசு சொல்லுது எங்கேயும் எனக்காக யாரும் வெயிட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு என்னை யாரும் ஜிமின்னு கூப்பிடுறாங்க, அடிக்கடி இந்த வேர்ட்ஸ் எனக்கு கேட்குது, என்னையும் அதனால தான் என்னையும் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், இல்லை நான் சொல்லியிருப்பேனா நீங்களே சொல்லுங்கள், ஏன்னா ஒரு பாசம் அந்தளவுக்கு ஜிமின் அப்படி சொல்லிட்டு ரொம்ப பாசமாக ஒரு மாதிரி என் மேலே ரொம்ப லவ்வோட ஒரு பாசம் கூப்பிட்ற மாதிரி ஃபீல் ஆகுது அப்படி சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாங்க. இது கேட்குறட்டியாக ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னா சொல்கிறாங்க. எனக்கு கொஞ்சம் டைம் தரீங்களா, ஒரு வேளை என்னோடய பாஸ்ட் லைஃப் எனக்கு ஞாபகம் வந்து என் பாஸ்ட்டில் என்னை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சா, ஒரு வேளை எனக்காக யாரும் வெயிட் பண்ணல அப்படின்னு தெரிஞ்சவரை நான் இன்னும் மேரேஜ் பண்ணிக்கிறேன், அதுவும் எனக்கு லவ் இருந்தால் மட்டும்தான், லவ் இல்லாமல் மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன், இன்னும் பாவம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாங்க. டியாவுக்கு புரியுது, டியாவுக்கு இதனால ஜிமின் ரொம்ப பிடிச்சிருக்கு, அவள் எந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் இருந்தாலும் ஒரு பியூராக இருக்காரு, அதனால் அவருக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. சரி ஜிமின் அப்போ நான் கொஞ்சம் டைம் போட்டு சொல்கிறாங்க. இப்போது நம்ம என்ன பக்கத்தில் பாசம் நிற்கிறாங்க. சரி சொல்லு உனக்கு என்ன ஜிமினை பிடிச்சிருக்கா சொல்கிறாங்க. எனக்கு பிடிச்சிருக்கா இல்லைன்னு சொல்ல மாட்டேன், ஆனால் எனக்கு அவன் லைஃப்பில் யாரோ இருக்காங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ஃபீல் ஆகுது சொல்கிறாங்க. என்ன இருக்குது, ஆமாம் நாங்கள் 2 பேரும் ஒரே பெட்லேருந்து தூங்கிட்டு இருக்கோம், அப்போ அடிக்கடி அவன் கனவுல வந்துட்டு ட்ரீமில் வந்து சொல்லிட்டு இருக்கான், அவன் வந்து ஒரு பர்சன் வந்துட்டு யாரோ அவனை கூப்பிட்ற மாதிரியும் இவன்கிட்ட நான் அவங்கள்ட்ட பேசுகிறான், அதனால் எனக்கு வந்து அது புரியுது சரியாக சம்டைம்ஸ் எனக்கு கேட்காது, ஆனால் வந்துட்டு பேச ட்ரை பண்ணுறான், ஏதோ ஒன்று நடந்துட்டு இருக்கு அவன் லைஃப்பில், யாரோ கண்டிப்பாக இருப்பாங்கன்னு தோணுது, அந்த பர்சன் வந்தால் கண்டிப்பாக ஜிமின் ஹர்ட் ஆயிடுவான், ஸோ அதனால் அது இப்போ நான் மேரேஜ் பண்ணிக்கிட்டேனா இல்லைனா வந்து கன்ஃபியூஸ் பண்ணுறதுனால ஒரு ப்ராப்ளம் ஆகிடும், கொஞ்சம் டேஸ் போகட்டும், ஜிமினை பற்றி என்ன தெரியுன்னு சொல்கிறாங்க. அப்போ ஜிமினை பற்றி அனௌன்ஸ் பண்ணிடலாம்ல வெளில சொல்கிறாங்க. இல்லை அப்படி அனௌன்ஸ் பண்ணால் யாராவது ஜிமினோட ஃபேமிலியில் எனிமிஸ் யாராவது இருந்தாங்களோ இல்லை தெரியாதவங்க யாராவது வந்துட்டு ஜிமினை வந்து அவங்க ஃபேமிலின்னு சொல்லிட்டு ஏதாவது தெரியாமல் கூட்டிகிட்டு போயிட்டு என்ன பண்ணுறது, யாராவது மிஸ்பேக் பண்ண ட்ரை பண்ணால் என்ன பண்ணுறது அப்படி சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறேன் ஆமாம் சொல்கிறாங்க. ஆனால் வீட்டுக்குள்ளே வச்சிருந்தா எப்படி ஜிமினை தெரியும் மற்றவங்களுக்கு, வெளில கூட்டிகிட்டு போனால் தானே சொல்கிறாங்க. எனக்கு சேம் டைம் பயமாக இருக்குது சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க, ஜிமினை விட்டு போயிட்டா சொல்கிறாங்க. பாரு என்னவோ நினைக்கிறது தப்பு ஓகேவா, அவன் லைஃப்பில் வேறு யாரோ ஒரு பர்சன் இருக்காங்கனாக்கா அந்த கண்டிப்பாக அந்த பர்சன் மீட் பண்ண
வைக்கணும் ஓகேவா, அவங்க லைஃப்பில் என்ன நடந்துச்சு தெரிஞ்சுக்கணும். இப்போது என்ன யோனிச்சுன்னு பார்க்குறாங்க, டியா அப்படி கூப்பிட்றாங்க, என்ன யோனிச்சுன்னு சொல்கிறாங்க, கிட்ட வாயன் சொல்கிறாங்க. சரின்ட்டு டியா கிட்ட வரான். நீ சொல்லு ஜிமினை வந்து நீ கூட்டிகிட்டு வந்து சியோவில் தானே சொல்கிறாங்க. ஆமாம் சியோவில் தான் சொல்கிறாங்க. அப்போ சியோவில் தானே ஜிம்முக்கு சேர்ந்தவங்க யாராவது இருப்பாங்க சொல்கிறாங்க. நீ வரும்போது நீ ஜிம்முக்கு கிட்ட எந்த ஒரு திங்ஸுமே எடுக்கலையா சொல்கிறாங்க. இல்லை ஜிம்மில் ஃபோன் வந்துட்டு அங்கே வந்துட்டு ஆல்ரெடி உடஞ்சி போயிடுச்சு அந்த ஆக்சிடெண்ட்டில். ஜிமின் மட்டும் தான் ஆக்சிடென்ட் ஆகி கிடந்தான். அவன் ஹெட்லேருந்து பிளட் போயிட்டு இருந்துச்சு. சுற்றி என்ன திங்ஸுமே இல்லை, அவன் தனியாக தான் வந்தான். ரொம்ப உடஞ்சி போயிட்டு அழுத்திருந்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. நான் அப்படி தான் வந்து தூக்கிட்டு வந்தேன் தவிர ஜிம்மில் வந்துட்டு வேறு எதுவும் தெரியாது. மற்றபடி ஜிம்மின் என்ன என் ஜிம்மோட பேர் கூட எனக்கு வந்துட்டு ஐஸ் க்ளோஸ் பண்ணும்போது தான் நான் கேட்டேன். எங்கள் பாரு சொல்லிட்டு நான் கேட்கும்போது வந்துட்டு ஜீன் மட்டும் தான் சொன்னால் தாண்டி அடுத்த 2 வருஷம் சொல்லவே இல்லை. அவன் வாய்ஸ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் தான் அவன்கிட்ட யாரோ அவன் பேர் ஜிமின்னு அவனோட மைண்டில் சொல்கிற மாதிரி இருந்திருக்கு அப்படி தான் என்கிட்ட சொன்னான். அதுக்குள்ள வரைக்கும் எனக்கு தெரியாது அப்படி சொல்லிட்டு என்னம்மா டே சொல்கிறாங்க. இப்போ என்ன பார்க்குறாங்க. ஆமாம் வயசை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம கேட்டோம் நேம் என்ன சொல்லிட்டு கேட்கும்போது ஸ்டார்டிங்கில் தெரியலன்னு சொன்னான். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்துட்டு ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு அவனே சொன்னான் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆமாம் இப்போ ஜிமினுக்கு அவன் நேம் தான் ஞாபகம் இருக்குது, மற்றபடி எதுவும் ஞாபகம் இல்லை. ஆனால் ஜிமின் கண்டிப்பாக சேவலில் சேர்ந்த பையன் தான் அப்படி சொல்கிறாங்க. ஒரு டைம் நம்ம சேவல் கூட்டிகிட்டு போவோமா அப்படி சொல்லிட்டு இவங்களும் கேட்குறாங்க. இப்போ நம்ம என்ன பார்க்குறாங்க கூட்டிகிட்டு போகலாம் ஆனாலும் சொல்கிறாங்க. இப்போது யோசிச்சிருக்காங்களா புரியுது. ஒரு பக்கம் டியா வந்து இப்படி யோசிக்கிறா நம்ம என்னுக்கு மேரேஜ் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு. நம்ம என்னும் பார்த்தா அவருக்கு ஜிம்மை விட்டு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு மனசு இருக்குது. அது ரெண்டுத்தையுமே புரிஞ்சுக்கிறாரு அவர். ஆனால் அது வந்து தப்பு. ஏன்னா அவன் லைஃப்பில் என்ன நடந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் இவங்க 2 பேரும் மேரேஜ் பண்ணி வச்சாலும் அது ப்ராப்ளம் ஆகிடும் பின்னாடி கண்டிப்பாக. ஏன்னா ஜிமின் மேரிடா அன்மேரிடான்னு தெரியல. கண்டிப்பாக ஒன்று அவங்க லவ் பண்ணி அவங்க பாய் ஃப்ரெண்ட் ஏமாற்றினாங்களா இல்லை மேரேஜ் பண்ணிவிட்டு ஹஸ்பண்ட் சீட் பண்ணாங்களா தெரியல. தெரியாமல் மேரேஜ் பண்ணக்கூடாது தப்பு அப்படி சொல்லிட்டு யோனிச்சு நினைக்கிறாங்க. இப்போது நம்ம யோனிச்சு பார்க்குறவங்க கொஞ்சம் டைம் கொடுங்க ஓகேவா சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்கிறாங்க. இப்போது டேஸ்ட் அழகாக போயிட்டுருக்குடா. இப்போ 1 ஃபைன் டே நம்ம ஜிமின் தான் வீட்டில் இருக்காங்க. இன்றைக்கி நம்ம இன்னும் வந்து இல்லை வீட்டில் அவர் தான் டியூட்டிக்கு போயிட்டார். ஒரு டாக்டர் தான் டியூட்டி போயிட்டார். அதனால ஜிமின் என்ன பண்ணுறாங்க நானே சொல்கிறாங்க. என்னப்பா சொல்கிறாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு சொல்கிறாங்க. அதுவாப்பா திங்ஸ் எல்லாம் வீட்டில் இல்லை அதான் நான் லிஸ்ட்டு போட்டிருக்கேன் அப்படி சொல்லிட்டு நானே சொல்கிறாங்க. அப்போ நான் போய்ட்டு வாங்கிட்டு வருவா சொல்கிறாங்க. நீயா ஐயோ ஒன்று ஒன்று தெரிஞ்சா என்ன தம்பி நான் அவ்வளோதான் எனக்கு கண்டிப்பாக திட்டுவார். அதெல்லாம் அளவுக்கு கூட சொல்லியிருக்காரு. நீ எல்லாம் போக வேண்டாம் நான் போய்ட்டு வர சொல்கிறாங்க. இல்லை நான் வீட்டிலே இருந்தேன் எனக்கு ரொம்ப போர் அடிக்குது. பக்கத்தில் தானே இருக்குது ஷாப்பு நான் போய்ட்டு வரவா நான் இதுக்கு மட்டும் போயிருக்கேன். என்னை என்ன கூட்டிகிட்டு போயிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அது என்ன கூட போயிருக்கா தனியாக போகக்கூடாது சொல்கிறாங்க. ஆச்சோ அப்படியே எனக்கு ஒன்றும் ஆகாது ப்ளீஸ் நான் போயிட்டு வரேனே அப்படி சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மி இப்படி சொல்கிறதுனால சரி ஓகே சொல்லிட்டு நம்மளும் விடலாம். எவ்வளோ டேஸ் தான் தம்பி இப்படியே வீட்டுக்குள்ளே இருப்பார் சொல்லிட்டு நம்ம அந்த நானியும் சரி ஓகே ஜிம்மி தான் இது மணி இது வந்துட்டு பேக் வச்சுக்கோ இது லிஸ்ட் இருக்குது ஓகேவா நீ அங்கே போய் கொடுத்தனா அவங்கள எடுத்துருவாங்க. அப்படி இல்லைனாக்கா நீ ஜிம்மி சொல்கிறாங்க எனக்கு எல்லா திங்ஸும் தெரியும் ஓகேவா நான் போய் ட்ராலி எடுத்துகிட்டு போயிட்டு எல்லாத்தையும் அள்ளி போட்டுட்டு பில் பண்ணிட்டு எடுத்துகிட்டு வந்துடுவாங்க சொல்கிறாங்க. அப்போ நான் அதுக்குள்ளே வீட்டில் ஒர்க்கில் முடிச்சிடவா அப்படி சொல்லிட்டு கிராண்ட்மா கேட்குறாங்க. ஓகே நானே நீங்கள் பண்ணுங்கள் அப்போ நான் போயிட்டு வருவா சொல்கிறாங்க. பத்திரம் போயிட்டு வச்சு மீன் அப்படி சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு அப்படி அவங்க வந்துட்டு இருக்காங்க. அப்படி இன்னொரு பர்சன் பார்த்தா இங்கே மட்டும் தேடல மற்றபடி எல்லா பிளேஸும் தேடிட்டேன். இங்கே மட்டும் நான் தேடாத பிளேஸ்னால் இந்த பிளேஸ் தான் அப்படி சொல்லிட்டு அவங்க அந்த பிளேஸ்க்கு வந்திருக்காங்க. ஒரு மாதிரி பிளாக் கலர் ஹூடி போட்டுட்டு அப்படியே வந்து நின்றுட்டுருக்காங்க. இப்போது ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது அவ்வளோ டென்ஷனாக இருக்குது. இது வரைக்கும் காரை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க தண்ணியே இல்லை. தண்ணி இல்லையா சொல்லி கேட்குறாங்க. சார் அது சொல்கிறாங்க. சார் நான் போய்ட்டு வாங்கிட்டு வருவா இங்கே பக்கத்தில் ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்குது நான் போய்ட்டு வாங்கிட்டு வருவா சொல்கிறாங்க. நானே போகிறேன்னு சொல்லிட்டு அவர் அப்படின்னு பிளாக் கலர் ஹூடியை போட்டுக்கிட்டு அப்படி நடந்து வந்துட்டு இருக்காரு. அந்த 2 ஹேண்டையும் அந்த ஹூடிக்குள்ளே விட்டுட்டு அப்படி நடந்து வந்துட்டு இருக்காங்க. நடந்து வந்துட்டு இங்கே அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே தான் அந்த பர்சன் வராங்க. ஜிமின் பார்த்தா க்யூட்டா ஒரு ட்ராலி எடுக்கிறாங்க. எவ்வளோ பெரிய ட்ராலி இது எல்லாத்தையும் எடுத்து போட்டுடலாம் சொல்லிட்டு அப்படி லிஸ்ட்டு தேடுறாங்க. இது சொல்லிட்டு அப்படி ஒவ்வொன்றும் தேடிட்டு இருக்காங்க. இப்போது அங்கே ஒரு திங்ஸ் வந்து ஹைட்டாக இருக்குது ஆச்சு எட்ட மாட்டேங்குதே அப்படி சொல்லிட்டு அப்படியே ஹேண்ட் வச்சு கொஞ்சம் தேடிருக்காங்க ட்ரை பண்ணுறாங்க. இப்போ ஒரு பர்சன் அந்த வாட்டர் கேன் இருக்கிற அந்த லைனில் தான் வந்துட்டு இருக்காங்க. அந்த லைனில் தான் அந்த தண்ணி கேன்லாம் இருக்கும். சரின்னு சொல்லிட்டு அவங்களும் தண்ணி எடுக்கலாம்னு சொல்லிட்டு தேடி வந்துட்டு இருக்காங்க. இப்போ அந்த பர்சன் அப்படி ரொம்ப கஷ்டப்படுறதை பார்த்துட்டு கிட்ட வராங்க. கிட்ட வந்துட்டு ஏன்னா அந்த பர்சன் வந்துட்டு பின்ஸ் அவங்களோட பேக் சைடு தான் தெரிஞ்சிட்ருக்கு. அவங்க ஃப்ரண்ட் சைடுன்னு தெரியல ஓகேவா ஃபேஸ் தெரியாது பேக் சைடு மட்டும் தெரியுது. சரின்ட்டு கிட்ட வராங்க. கிட்ட வந்துட்டு அப்படியே வந்துட்டு அந்த பர்சனுக்கு மேலே இருக்க அந்த ஒரு திங்ஸை வந்து எடுக்கிறாங்க. எடுத்துகிட்டு அந்த பர்சன்ட்டு கொடுக்குறாங்க. இப்போ அந்த பர்சனை தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு டர்ன் பண்ணுறாங்க. டர்ன் பண்ணி பார்த்ததும் அந்த பர்சனுக்கு பயங்கர ஷாக்கு. ஏன்னா அங்கே இருக்கிறது நம்ம ஜிமின் அப்போசிட் இருக்கிற பர்சன் வேறு நம்ம ஜவுங் தாண்டா ஓகேவா அப்படி பார்க்குறாங்க. தேங்க்யூ மிஸ்டர் அப்படி சொல்கிறாங்க. இப்போ அந்த பர்சன் தான் அப்படி பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஜிமின் அப்படி கூப்பிட்றாங்க. இப்போது ஜிமின் பார்க்குறாங்க. உங்களுக்கு எனக்கு தெரியுமா எப்படி தெரியும் அப்படி சொல்லிட்டு ஜிமின் கேட்குறாங்க. இப்போ அவர் பார்த்துட்டு ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் பண்ணல. அவர் 2 ஹேண்டையும் அப்படியே ஜிம்மோட ஃபேஸை கப் பண்ணிட்டு ஜிமின் அப்படி கூப்பிட்றாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. நீங்கள் உங்களுக்கு எனக்கு தெரியுமா அப்படி கேட்குறாங்க. இப்போது ஜவுங் தான் எதுவும் சொல்லமா அப்படி ஜிம்மோட ஃபேஸில் போயிட்டு அட்டாச் பண்ணிட்டு அப்படியே கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. இந்த பக்கம் ஜிமின் அப்படி ஃப்ரீஸ் ஆகிடுறாங்க. உங்களுக்கு என்ன பண்ணுறது தெரியல. டக்குன்னு ஜிமின் ஜங்க் வந்து புஷ் பண்ணிடுறாங்க. புஷ் பண்ணிட்டு இங்கே பாரு
பொறுக்கி என்ன பண்ணுற நீ என்கிட்ட அப்படி சொல்லிட்டு ஜிமின் ஒரு மாதிரி அப்படியே லைட்டாக அழ ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. இப்போ எல்லாரும் பார்க்குறாங்க என்னாச்சு சார் சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் இந்த பர்சன் என்ன சொல்கிறாங்க, என்ன பண்ணார் சொல்லி கேட்குறாங்க. இப்போது ஜிமின் இந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணுறாங்க சொல்லி ஜிமின் சொல்ல அங்கே ஒரு பர்சன் தான் வந்துட்டு அப்படியே ஜவுங்க பார்க்குறாங்க. சார் உங்களுக்கு அறிவே இல்லையா, அப்படி பிளேஸில் எப்படி ஒரு பர்சன் நடந்துப்பீங்க அப்படி சொல்லிட்டு ஜவுங்க எல்லாம் திட்ட ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. இப்போ ஜவுங்க பார்க்குறேன் அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி மாட்டுறாங்க. ஜிமினுக்கு பயம் வந்துடுது. இதுக்கப்புறம் ஒரு செகண்ட் கூட இங்கே இருக்கக்கூடாது, இவன் பேட் பாய் போல சொல்லிட்டு ஜிமின் நான் டக்குன்னு ஓடி வந்துட்டு அந்த திங்ஸ் எல்லாம் அப்படி எடுத்துட்டு பில் போட்டு ஓடி வந்துட்டு இருக்காரு. இங்கே எல்லாரும் திட்டிட்டு இருக்காங்க. இப்போ ஜவுங்க ஒரு ஷவுட் பண்ணுறாங்க, பாரு ஹி இஸ் மை ஒய்ஃப் அப்படி சொல்கிறாங்க. சார் என்ன விளையாடுறீங்களா, அந்த பர்சன் உங்களுக்கு யாரும் தெரியல சொல்கிறாங்கன்றாங்க. பாரு அவன் ஒய்ஃப் ஓகேவா, இதுக்கு மேலே எதனா பேசுனீங்க அவ்வளோதான் சொல்லிட்டு ஜவுங்க அப்படி வெளில வராங்க. வெளில தேடுறாங்க. ஜிமின் பார்த்தா எந்த டேரக்ஷனில் போனாங்கன்னே தெரியல. இப்போ காரில் வந்து ஜவுங்க போகிறாங்க. கார்கிட்ட போயிட்டு அப்படியே கார் ஒரு விட்டுறாரு, ஒரு காரை உதைக்கிறாரு. இப்போ அந்த டிரைவர் பார்த்து பயந்து ஓடிவிடுறாங்க. சார் என்ன சொல்கிறாங்க, இங்கே பாரு ஜிமின் இங்கே தான் இருக்கா சொல்கிறாங்க. சார் என்ன சொல்கிறீங்க, ஜிமின் இங்கே தான் இருக்கா ஓகேவா, கண்டிப்பாக ஜிமின் இங்கே தான் இருக்கான், அவன் எங்கே போல இங்கே தான் இருக்கான் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜவுங்க சொல்கிறாங்க. இது பார்க்குற அந்த பசங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. சார் என்ன சொல்கிறீங்கிறதுக்கு அது எப்படி நம்ம இவ்வளோ டேஸ் தேடியாச்சு கிடைக்கல சொல்கிறாங்க. பாரு இவ்வளோ டேஸ் தேடிக்கோ இங்கே தேடணுமா சொல்கிறாங்க. இல்லை சொல்கிறாங்க என் ஜிமினை கண்ணால் பார்த்தோம் ஓகேவா, என் ஜிமின் தான் அப்படி சொல்கிறாங்க. இப்போ அந்த பசங்க பார்க்குறாங்க. ஒரு வேளை ஜிமின் சார் மாதிரி சொல்கிறாங்க. ஜிமின் சார் மாறல ஜிமினே தான் ஓகேவா சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு இருக்காங்க. சார் ஆனால் எப்படி சொல்கிறாங்க, இங்கே தான் இந்த ஏரியாக்குள்ளே தான் இருக்கான் ஓகேவா, கண்டிப்பாக எங்கேயும் ரொம்ப லாங்காக போயிருக்க மாட்டான், இங்கே தான் இருக்கான் சொல்லிட்டு நம்ம ஜவுங்க தேட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போது அப்படி ஜிமின் தாண்டா வீட்டுக்கு வந்து பயங்கரமாக பிரீத் வாங்கிட்டு இருக்காங்க. தம்பி என்ன சொல்கிறாங்க, ஆண்டி சொல்கிறாங்க என்னாச்சு சொல்கிறாங்க. ஆண்டி அது சொல்கிறாங்க சொல்லுப்பா சொல்கிறாங்க. நானே இங்கே பாருங்கள் நான் வெளில போய் தானே சொல்கிறாங்க. சரி என்ன சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜிமின் நடந்ததில் சொல்ல ஐயோ என்ன சொல்கிறதுக்கு, ஆமாம் ஒரு பையன் வந்துட்டு ஒரு பாவட்டு வந்து எனக்கு கிஸ் பண்ணுறாங்க சொல்கிறாங்க. அச்சோ உங்க பாரு ஓகே ஒன்றும் நீ தப்பா நிற்கிறதுக்கு யாரும் தெரியாமல் வந்திருப்பாங்க போல், இதுக்கு தான் நான் சொன்ன வெளில போகலாம் சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவங்க என் நேம்லாம் சொன்னாங்க சொல்கிறாங்க. நேம் சொன்னாங்களா சொல்கிறாங்க. இங்கே பாருப்பா சார் மேபி நம்மளுக்கு தெரிஞ்சவங்க உனக்கு இதுக்கு முன்னாடி பார்த்தவங்களா இருப்பாங்க ஓகேவா, அவங்ககிட்ட அப்படி மிஸ்டேக் பண்ண ட்ரை பண்ணுங்க, அவங்க பேரை சொல்லியிருப்பாங்க ஓகேவா, நீ விட்டு 250 சொல்லிட்டு அதை ஓகேவா சொன்னால் ரொம்ப ப்ராப்ளம் ஆகிட சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க இப்போதைக்கு சொல்ல வேணாம் ஓகேவா, தெரிஞ்சால் கண்டிப்பாக உன்னையும் திட்டுவாங்க என்னையும் திட்டுவாங்க, தெரியாமல் நடந்துச்சு ஓகே அந்த பாசம் இதுக்கப்புறம் உங்கள் பக்கத்தில் வரமாட்டாங்க, நீ அழாத அப்படி சொல்லிட்டு அந்த நீ ஜிம்முடைய டேஸ்ட்லாம் வெயிட் பண்ணி விட்றாங்க. நானே ரொம்ப பயந்துட்டு சொல்கிறாங்க. சரி ஒன்றும் இல்லைப்பா ஒன்றும் பயப்படாத நானே இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்களும் ஜிம்மோட டேஸ்ட்லாம் வெயிட் பண்ணி விட்றாங்க. ஓகே சொல்லிட்டு ஜிம்மோட காம் ஆயிடுறாங்க. இப்போது நம்ம ஜிமின் நம்ம என்னோட ஹாஸ்பிட்டல் இருக்காங்க, அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது சொல்லிட்டு ஃபோன் பண்ணியிருக்காரு ஜிமினுக்கு. ஜிமின் பயந்தவரே தான் சரிட்டு நானே தான் பிக் பண்ணுறேன். ஹலோ சொல்கிறாங்க. நானே சொல்கிறாங்க சொல்லுப்பா என்னன்னு சொல்கிறாங்க. என்னாச்சு ஜிமின் ஃபோன் எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. இப்போது நம்ம நானி தான் அது வந்து என்னவோ சொல்கிறாங்க. சொல்லுங்கள் ஆண்டி சொல்கிறாங்க. இப்போ நம்ம நானிக்கிட்ட நம்ம நானி வந்துட்டு என்னக்கிட்ட நடந்ததை சொல்லிடுறாங்க. அவங்களுக்கு மறைக்கிறதுக்கு ஒரு பயமாக இருக்குது. சரி நடந்தெல்லாம் சொல்லிடுறாங்க. நானே என்ன சொல்கிறீங்க இதுக்கு. ஆமாப்பா ஜிம்மில் கடைக்கு வரணும்னு சொன்னா நானும் அனுப்பி விட்டுட்டேன். அவன் சூப்பர் மார்க்கெட் போய்ட்டு வந்தப்போ இந்த மாதிரி நடந்துருச்சு. அவன் பயந்து போனவன் தான். அதுக்கப்புறம் ரூம்குள்ளே போய்ட்டு வெளியே வரல அப்படின்னு சொல்லிட்டு நானே சொல்ல டக்குன்னு என்னவோ அந்த அவருக்கு டியூட்டி முடிஞ்சிச்சு சொல்லிட்டு வேகமாக வீட்டு போகிறாங்க. இந்த பக்கம் என்ன வந்து ஜிம்மின் போய் ஹக் பண்ணிக்கிறாங்க. என்னவோ சொல்கிறாங்க. பார் ஜிம்மின் எதுக்கு என்னாச்சு சொல்லி கேட்குறாங்க. இப்போ நடந்தாலும் சொல்கிறாங்க. அவங்களுக்கு எனக்கு தெரியுமா மேபி அவங்க என் பாஸ்ட் லைஃப்பில் இருக்காங்களா சொல்கிறாங்க. பாரு அப்படிலாம் இல்லை ஓகேவா, அப்படிலாம் எதுவும் கிடையாது நம்பாத ஓகேவா, அதெல்லாம் ஃபேக்கு. நம்மளுக்கு தெரிஞ்சவங்க கூட யாரும் பார்த்துருக்கலாம், நேம் தெரிஞ்சிருக்கும், அதில் கூட அந்த மாதிரி அவங்கள்ட்ட அதை ட்ரை பண்ணியிருப்பாங்க ஓகேவா. அவங்களாம் பேட் பையன் தான் இருப்பாங்க. ஏன்னா ஒரு நட தெரிஞ்சவங்களாக இருந்தால் கண்டிப்பாக அவங்கள்ட்ட நார்மலாக பேசியிருப்பாங்க. அவங்க யாரும் ஜஸ்ட்டு ஒன்று நேம் மட்டும் தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க. நீ வந்துட்டு அவங்களை நம்பக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்காக தான் நான் வீட்டை விட்டு வெளில அனுப்புறதே இல்லை. நான் சொன்னேன்னா என்ன எல்லாமே இங்கே போகக்கூடாது சொல்லி ஏன் போனா சொல்கிறாங்க. இல்லை நானே மட்டும் வீட்டில் கொஞ்சம் கஷ்டப்பட்டுருந்தாங்களா, சரி எனக்கு வீட்டில் போர் அடிச்சு தான் போயிட்டு வரலான்னு சொல்கிறாங்க. பாரு அதுக்கப்புறம் வெளில போகக்கூடாது ஓகேவா, அவனுக்கு எதுவும் இல்லை, உனக்கு தெரியும் யார் வர மாட்டாங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாங்க. நம்ம பயந்துட்டு என்னமோ சொல்கிறாங்க. சரி ஓகே பயப்படாது சொல்லிட்டு அவரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. எதுவும் ஆகாது நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஜிப்ரன் லைஃப்பில் யாராவது பாஸ்ட் லைஃப்பில் இருக்காங்களா என்ன சொல்லிட்டு நம்ம என்ன நினைக்கிறாங்க. அப்படி இந்த சைட் பார்த்தா ஜாங் தானே கோலை வரை தேடிட்டு இருக்காரு. அங்கே உள்ள அந்த சிசிடிவியில் கேமரா வந்து எடுத்து அகைன் வந்து சூப்பர் மார்க்கெட்டில் போயிறாங்க. சூப்பர் மார்க்கெட்டில் போயிட்டு அதை ரிவீன் பண்ணி பார்க்குறாங்க. அங்கேருந்து ஜிமின் தான் சொல்லிட்டு ஜிம்மோட ஃபேஸும் கிளியராக தெரியுது. ஜிமின் எந்த டேரக்ஷனில் போனாங்கன்றது தெரிஞ்சிருச்சு. ஏன்னா இப்போ 4 டேரக்ஷன் அதில் மொத்தமாக இருந்திருக்கு. அதில் ஜிமின் போனது ரைட் சைடு தான். அப்போ ரைட் சைடு வராங்க. ஆனால் அங்கே நிறைய ஸ்ட்ரீட் இருக்குது. ரைட் சைடாக இருந்தாலும் நிறைய ஸ்ட்ரீட் இருக்குது. அது பார்க்குறாங்க. ஒவ்வொன்றும் பெரிய பெரிய ஹவுஸ் அப்படி தான் இருக்குது. ஜங்க் பார்க்குறாங்க. கண்டிப்பாக இதில் ஒரு ஸ்ட்ரீட்டில் தான் இருந்திருக்கும்னு சொல்லிட்டு ஜங்க்கும் அப்படி தேடிக்கிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு வீடத்தை பார்த்துட்டே இருக்காங்க. ஜிமின் இருக்க ஒரு சின்ன ஒரு சிம்டம்ஸ் தெரியுமா சொல்லிட்டு அவர் பார்த்துருக்காங்க. ஒரு குழு கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நம்ம ஜங்க்கு தண்டை தேடி வந்துருக்காங்க. இந்த பக்கம் ஜிமின் பயந்து போனது அங்கே பாரு ஃப்ரெஷ்ஷான யார் வாங்கினா சரிடுவா சொல்லிட்டு நம்ம என்னங்க ஜிம்மை கூட்டிகிட்டு அந்த பால்கனிக்கு வராங்க. பால்கனியில் வந்து நிற்க வைக்கிறாங்க. பாரு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது காற்று, நீ எதுக்கு ரூம்க்கு அடைஞ்சிக்கிட்டா சொல்கிறாங்க. நம்ம பயந்துட்டு நம்ம அங்கே நம்ம வீட்டுக்கு யார் வருவாங்க, யாரும் வர மாட்டாங்க, நானே இருக்காங்க, வெளில செக்யூரிட்டி இருக்காங்க, நம்ம வீட்டில் இவ்வளோ சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குது, நான் இருக்கேன், இதுக்கப்புறம் யார் வருவாங்க சொல்கிறாங்க. நம்ம பயந்துட்டு என்னமோ சொல்கிறாங்க. அவங்க ஏன் அப்படி என்கிட்ட நடந்துக்கிட்டாங்க சொல்கிறாங்க. சரி ஓகே அவன் வந்துட்டு பேட் பாயாக இருப்பான் ஓகேவா சொல்கிறாங்க. ஆமாம் பார்க்குறதுக்கு பேட் பாய் மாதிரி அந்த பிளாக் கலரில் ஹூடி போட்டுட்டு அப்படி தான் என்ன சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. சரி ஓகே ஒன்றும் இல்லை ஓகேவா சொல்கிறேன்.
ஜிம்னை கொஞ்சம் கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. ஏன்னா என்னுக்கு ஜிம்மை பிடிக்கும் ஓகேவா, ஒரு ஒன் சைடில் அவனா வச்சுக்கலாம் அந்த மாதிரி அவர் பார்த்துட்டு இருக்காரு. ஆனால் ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது மட்டும் நினைக்கிறாரு. அப்படி சொல்லிட்டு பால்கனி நிற்க வச்சுட்டு இருக்காங்க. இப்போ என்னுக்கு ஒரு கால் வருது, ஒரு நிமிஷம் நான் ஃபோன் பேசிட்டு வரேன் சொல்லிட்டு அவர் கொஞ்சம் தள்ளி போயிறாரு. ஜெமின் மட்டும் அப்படி பார்த்துட்டு இருக்காங்க வெளில. அவனுக்கு எவ்வளோ தைரியம் தான் என்ன வந்து கிஸ் பண்ணியிருப்பான் ஒரு கிப்பா பட் அப்படி சொல்லிட்டு ஜெமின் நினச்சிட்டு இருக்காங்க. இப்போது அதே லைனில் தான் ஜவுங்க ஒவ்வொரு விட பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அவருக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. நீ இங்கே தான் இருக்கியா, இவ்வளோ டேஸ் இங்கே தான் இருந்தியா, நான் ஃபாரின் இருக்கேன்னு நினச்சிட்டு எங்கேயும் தேடினேன் உன்னை. நான் அந்த 2 இயர்ஸில் உனக்கு தேடாத இடமே இல்லைடாம்மா, நீ எங்கடா இருக்க, இங்கே இருக்கியா சொல்லிட்டு உன்னை பார்த்தது நான் தப்பு பண்ணிட்டேன். நான் உன்னை பார்த்து கிஸ் பண்ணிக்க கூடாதுல, 2 இயர்ஸ் ஆகிடுச்சா, டக்குன்னு உன்னை பார்த்தனா அந்த எமோஷனல் தானே கிஸ் பண்ணிட்டேன் ஓகேவா, கிஸ் கூட ஒரு எமோஷனல் தானே, நான் அதனால தான் அப்படி பண்ணிட்டேன், மன்னிச்சிக்கோடாமா ஓகேவா, தெரியாமல் பண்ணிட்டேன் ஜவுங்கம்மா, தெரியாமல் பண்ணிட்டேன், மன்னிச்சிக்கோ, உன்கிட்ட பேசியிருக்கணும், உன்கிட்ட நான் யாருன்னு சொல்லியிருக்கணும், உன்கிட்ட எல்லாமே நான் வந்துட்டு டீட்டெயிலாக சொல்லியிருக்கணும், நீ சொன்னதுக்காக வெயிட் பண்ணுறேன், நீங்கள் எனக்கு எல்லாம் ஆன்சர் பண்ணுங்க ஜவுக்கு சொல்லிட்டு சொன்னல. அப்புறம் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணேன். சரி வந்ததுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம், அதுக்கப்புறம் நீயே புரிஞ்சுப்ப, நீ என்னை வந்து விட்டு கொடுக்க மாட்டேன், என்கிட்ட இருப்புன்னு நினச்சினேன், நீ எப்படி அவசரப்பட்ட, இல்லை நீ அவசரப்படல, அவள் தான் வேணும்னு பண்ணிட்டேன், உன் மேலே தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜவுங்க நினச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்படி நினச்சிட்டு வந்துட்டு இருக்கும்போதே அவருக்கான டேர்ஸ் இருக்குது, அந்த குடி போட்டுட்டு அப்படியே டேர்ஸோட அழுதுகிட்டே வந்துட்டு அப்படியே பார்த்துட்டு வராங்க 2 வீட்டையும். இப்போது நம்ம ஜங்க் வரது பார்க்க ஆப்போசிட்டில் உள்ள வீட்டில் ஒரு நாய் வந்து கத்திட்டு இருக்கு, ஒரு நாய்க்குட்டி கத்த ஸ்டார்ட் பண்ணிடுது. ஏன்னா ஜங்க் வந்து கூட்டி போட்டிருக்காங்க இல்லையா, அதனால கத்துது. சரிட்டு ஜங்க் திரும்பி பார்க்குறாங்க. திரும்பி பார்த்தாக்கா அங்கே ஆப்போசிட்டில் உள்ள பர்சன் பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஏன் இந்த நாய்க்குட்டி கத்துது சொல்லிட்டு ஜிமின் பார்க்குறாங்க. ஜிமின் பார்க்கும்போது கரெக்டாக ஜங்க் அந்த சென்டரில் நிற்கிறாங்க. அவங்க வீட்டுக்கும் ஆப்போசிட் வீட்டில் தான் டாக் கத்துது. ஆப்போசிட்டில் நம்ம ஜிமின் நிற்கிறாங்க. நம்மளை பார்த்து கத்துதா என்ன சொல்லிட்டு ஜிமின் நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ இந்த ஜங்குக்கு தான் வந்துட்டு இந்த டாக் எங்கே பார்த்து கத்து சொல்லிட்டு பார்க்குறாங்க. இந்த டாக் ஜங்கு பார்த்தா கத்துது, கத்திட்டே வந்துட்டு அங்கே ஆப்போசிட்லேயும் பார்க்குது. நாய்க்குட்டி எங்கே பார்க்க சொல்லிட்டு நம்ம ஜங்கும் பார்க்க நம்ம ஜிமின் நாய்க்குட்டியை பார்க்குறாங்க. ஜங்குக்கு நாய்க்குட்டியும் பார்த்துட்டு அப்படியே ஜிமினையும் பார்த்துடுறாங்க. ஜங்குக்கு பயங்கர ஷாக். அப்படி பார்க்குறாங்க. பார்த்தா நம்ம ஜிமின் தாண்டா அப்படின்னு இருக்காரு. அவரோட ஃபேஸ் நல்லா கிளியராக தெரியுது. நம்ம ஜங்குக்கு அப்படி ஒரு ஹாப்பினஸ் அதை சொல்லவே முடியல. அவருக்கு ஏதோ அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. 2 இயர்ஸாக அவர் தேடாத பிளேஸே கிடையாது. எங்கேயுமே தேடி இருப்பார், ஃபாரின்லாம் போயிருப்பார், எங்கேயுமே தேடி பார்த்துருப்பாரு, எங்கேயுமே கிடச்சிருக்க மாட்டார். இன்றைக்கி பார்த்தா அவர் கண்ணு முன்னாடி இந்த அந்த டேகுல தான். இப்போ நம்ம ஜிம்முக்கு கரண்ட்டே டேகுடா ஓகேவா, டேகுல மட்டும் தான் நம்ம ஜிம்மில் ஜங்கு தேடி இருக்க மாட்டாங்க. அந்த ரீசனால் தான் ஏன்னா அவர் கம்ப்ளீட்டாக சார்ஜ் பண்ணியிருக்கப்போ அவர் எங்கே ஒரு ஃபாரின் கண்ட்ரிக்கோ போகணும்னு தெரிய வந்திருக்கும். அதனால தான் வந்து இங்கே தான் இருக்காரு. அப்புறம் தேடாத பிளேஸ்னால் அது டேகு தான், அதனால தேடி இருப்பார். இங்கே தேடி வந்துருப்பாரு லாஸ்ட்டு ஹோப்பு அப்படி சொல்லிட்டு பார்த்தா நம்ம ஜிம் நின்றுருக்காங்க. ஜிம்மின் நாய்க்குட்டி கத்துறது நாய்க்குட்டி தான் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நாய்க்குட்டி நம்ம ஜிம்மிட்ட ஒரு மாதிரி காட்டி கொடுக்குது. எப்படி நாங்கள் யாரோ திருட வந்திருக்க மாதிரி அவரை காட்டி கொடுத்துட்ருக்கு. ஏன்னா ஜிம்மில் வந்து அந்த நாய்க்குட்டி தெரியும், அடிக்கடி பார்த்துட்டு போகிற வெளில. அதனால் அந்த நாய்க்குட்டி வந்து ஜங்கு பார்த்து குலைச்சிட்ருக்கு. டேரக்டாக நம்ம ஜிம்மினையும் பார்க்குறது. ஜிம் டர்ன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா ஜங்கு தான் டக்குன்னு ஹைட் பண்ணிக்கிறார் ஃபேஸை. எப்படின்னா டக்குன்னு கொஞ்சம் ஹைட் ஆகிற கீழே அந்த ரோட்டுக்கு அந்த காம்பவுண்ட் சோருக்குள்ளே அது பக்கத்தில் ஒழிஞ்சிக்கிறாரு. இப்போ என்னை பார்த்தா கண்டிப்பாக பயந்துருவான் சொல்லிட்டு நம்ம ஜங்கு தள்ளி நிற்கிறாங்க. நாய்க்குட்டி கத்திக்கிட்டு தான் இருக்குது. ஜிம் பார்க்குறாங்க, அதை கத்திக்கிட்டே இருக்கே சொல்லி ஜிமினும் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ இன்னும் வந்து ஹக் பண்ணுறாங்க. ஜிமின் என்னாச்சு சொல்லி கேட்குறாங்க. இல்லை ஏன் அது டாமி கத்திக்கிட்டே இருக்க சொல்கிறாங்க. டாமி அது சும்மா கத்திட்டு இருக்க சொல்கிறாங்க. அப்படியா நான் கூட யாரும் வந்துட்டாங்க, என்ன திருட வந்துட்டான்னு பயந்துட்டியா சொல்கிறாங்க. இல்லை யாரும் நியூவாக வந்திருக்காங்க போல, தான் கத்துதுன்னு நினச்சிட்டு சொல்கிறாங்க. அது சும்மா நைட்டில் கத்தும் வா சொல்லிட்டு நம்ம இன்னும் தான் ஜிம்மில் கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இப்போது ஜவுக்கு எல்லாத்தையும் பார்த்துதான் இருக்காங்க. அது யார் அவன் எதுக்காக என்ன ஜிம்மில் ஹக் பண்ணுறான், அவன் எது கூட்டிகிட்டு போகிறான் சொல்லிட்டு நம்ம ஜங்க் பார்க்குறாங்க. பார்த்துட்டு அப்படியே ஒரு பர்சன் கால் பண்ணுறாங்க. ஹலோ சார் சொல்கிறாங்க. நீங்கள் ரெடியாக சொல்லி கேட்குறாங்க. சார் நாங்கள் ரெடியாக இருக்கோம், எங்கே சொல்கிறாங்க அந்த பிளேஸ்க்கு வாங்க சொல்கிறாங்க. சரிட்டு அங்கே கார் வந்துட்டுருக்கு. அப்படி ஜங்கு கார் ஏறி உட்காந்துருக்காரு. அப்படி ஒரு கோவம். சார் என்னாச்சு சொல்கிறாங்க, வெயிட் பண்ணுங்க அப்படி சொல்லிட்டு அவர் சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. இப்போது ஜங்குக்கு அவர் வெளியே நின்றுருக்காரு. ஜிம்மில் பார்த்தா சாப்பிட முடிச்சிட்டாங்க. ஜிம்மில் இன்னும் சாப்பிட்றாங்க. இப்போ நானி தான் சரி ஓகேப்பா அப்புறம் என் வீட்டுக்கு போவா சொல்கிறாங்க. ஓகே நானி போயிட்டு வாங்க சொல்லிட்டு நானி போயிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஜிமினும் என்னும் நல்லா அவங்க 2 பேரும் ஒரே ரூம் தான் தூங்குவாங்க. ஏன்னா ஜிமின் பயப்படுவாங்க தனியாக தூங்குறப்போ. சம்டைம்ஸ் அவருக்கு வந்து நைட் மேர் வரும். அந்த நைட் மேரை பார்த்து ரொம்ப பயந்து போயிடுவார், கத்துவார். அந்த ரீசனால் என்னும் கூட அவர் தூங்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பார் ஸ்டார்டிங்கில். அப்போ வந்து இப்போ வரைக்கும் தூங்குறாங்க ஒரே பெட்டில். ஆனால் என்னும் ரொம்ப ஜென்யூன் மேன், அதனால் எதுவுமே ஒரு மிஸ்டேக் ஒன்று பண்ண மாட்டார். அவர் ரொம்ப சேஃபாக பார்த்துவார் பேபி மாதிரி. இப்போ ஜிமினும் என்ன போட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் சொல்லுங்கள் அவங்க ஹாஸ்பிட்டல் என்ன நடந்துச்சு சொல்கிறாங்க. சரி நம்ம என்னும் நடந்த ஸ்டோரிலாம் சொல்கிறாங்க. என்னெல்லாம் டியூட்டி பண்ணாங்க, யார் கூட பேசினாங்க, அது எல்லாத்தையும் ஒரு ஃப்ரெண்டாக ஷேர் பண்ணுவார். ஜிமினுக்கு ரொம்ப ஹாப்பி. அப்படி ஜிமின் என்னக்கிட்ட அப்படியா சொல்கிறாங்க. சரிட்டு அவர் ஹாப்பி பேசிட்டு இருக்காங்க. அப்படியே 2 பேர் தூங்கலாமா சொல்கிறாங்க. தூங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஜிமினும் அப்படியே என்னும் மேலே ஹேண்டை போட்டு அப்படியே ஒரு பிள்ளை ஒருத்தர் ஹக் பண்ணுறப்ப தூங்கிட்டு இருக்காங்க. நம்ம என்னும் தூங்கிட்டாங்க. இப்போ டைம் வந்துட்டு ஒரு நைட்டு 11 o'clock இருக்கும். கரெக்டாக ஜவுக்கு அந்த வீட்டுடைய பின் கேட் இருக்கக்கூட அங்கே ஜம்ப் ஆகுறாங்க. ஜம்ப் ஆகிட்டு அப்படியே மெதுவாக வராங்க. வந்துட்டு அந்த வீட்டோட பேக் டோர் இருக்குது, அதை ஒரு கீ மாதிரி வச்சு ஓப்பன் பண்ணிட்டு இருக்காரு. அது வந்து எந்த மாதிரி ஒரு கீயாக அது எந்த ஒரு பூட்டாக இருந்தால் கூட அதை வந்துட்டு ஓப்பன் பண்ணால் ஓப்பன் ஆகிடும். அந்த மாதிரி ஒரு மாடலில் ஒரு கீ தான் அது.
டக்குனு அதை ஓப்பன் பண்ணுறது ஓப்பனும் ஆகுது. அப்படியே நம்ம ஜங்க் தான் மெதுவாக உள்ள என்ட்ரு ஆகுறாங்க. உள்ள என்ட்ரு ஆகிட்டு அப்படியே வந்துட்டு பார்க்குறாங்க. பார்த்துட்டு சுற்றி பார்க்குறாங்க. அங்கே நம்ம ஜிமினோட பிக்சர் தனியாக தான் இருக்குது. நம்ம ஜிமின்னு அதுக்கப்புறம் நம்ம யோன் அப்புறம் நம்ம 4 பேர் சேர்ந்து ஒரு பிக்னிக் போயிருப்பாங்க. அங்கேருந்து ஒரு பிக்சர் நம்ம ஜிமினோட பிக்சர் மட்டும் தனியாக இருக்குது. அது பார்க்குறாங்க. அவர் ஜிமினோட பிக்சரை பார்த்து செம்ம ஹாப்பியாக இருக்குது. நீ ஏன்டா அங்கே இருக்க, இவன் யார் உனக்கு, நீ எங்கே வந்த அப்படி சொல்லி ஜங்க் நினச்சிட்டு இருக்காங்க. சரி ஓகே என்ன வேணாலும் சரி ஓகேவா, ஜங்காக இருக்கேன், ஜங்க் அவன்ட்ட ஓகேவா அப்படி ஒன்று தூக்கிட்டு போயிடும் சொல்லிட்டு ஜங்க் தான் அப்படி ஒவ்வொரு ரூமாக போகிறாங்க. எங்கே ரூமில் இருப்பாங்க சொல்லி தேடிட்டு வந்துட்டுருக்காங்க. எல்லா ரூமே வந்து எம்டியாக தான் இருக்குது. இப்போ லாஸ்ட்டு ஃபைனலாக மேலே ஒரு ரூமில் வராங்க. வந்து பார்த்தா அந்த ரூமில் லைட்டு அந்த நைட்டில் ஒரு டிம் லைட் எரியுங்களா அந்த மாதிரி டிம் லைட் எரிஞ்சிட்ருக்கு. இப்போது ஜங்கு அப்படியே மெதுவாக டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. பார்த்தா ஜிம்மி நாங்கள் க்யூட்டாக அழகாக தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ ஜங்க் பார்க்குறாங்க. அவர் பார்த்ததும் அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஜிம்மியோட ஃபேஸ் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குது. ஆனால் அவர் ஒரே ஒரு ஹேண்டு மட்டும் என்னோட மேலே இருக்குது. அதை பார்த்து ஜங்கு செம்ம கோவம் வருது. எப்படி அவன் மேலே ஹேண்டை போகலாம், யார்டாம உனக்கு அப்படின்னு சொல்லி ஜங்க் பார்க்குறாங்க. பார்த்துட்டு அப்படியே வந்துட்டு மெதுவாக அந்த ரூமுக்குள்ள என்ட்ரு ஆகிறாங்க. என்ட்ரு ஆகிட்டு அப்படியே ஜிம்மில் மட்டும் பார்க்குறாங்க. ஜிம்மில் பார்த்துட்டு பக்கத்தில் என்னவும் பார்க்குறாங்க. அவர் ஹேண்டில் ஒரு காய்ச்சி இருக்குது. அதை எடுத்துகிட்டு அப்படியே என்னோட ஃபேஸில் அப்படியே அமுத்திட்டு அப்படியே நம்ம ஜிம்மோட பார்க்குறாங்க. ஜிம்மோட ஃபேஸ்லையும் அதை வந்துட்டு கவர் பண்ணிட்டு அப்படி தூக்கிட்டு அவர் பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஜிம்மில் பார்த்ததில்ல. ஃபைனலாக அவர் அப்படியே ஜிம்மில் லிஃப்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. கீழே இந்த பக்கம் படிகள்லாம் வந்துட்டு எல்லா சிசிடிவி அதுமாதிரி வந்துட்டு இது பண்ணி விட்றாங்க. அடிச்சு நொறுக்கி விட்டுறாங்க. ஏன் அப்படின்னாக்கா யாருக்கும் தெரியக்கூடாது, தடையும் தேடி யாரும் வரக்கூடாது சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்துட்டு அடிச்சு நொறுக்கிட்டு அப்படியே நம்ம ஜிம்மின் மட்டும் அந்த ஜங்கோட ஹேண்டில் இருக்காங்க. ஜங்கு தூக்கிட்டு வந்துருக்காங்க. இப்போ கார் டோர் ஓப்பன் ஆகுது. ஜங்கு ஜிம்மில் உட்கார வைக்கிறேன். அப்படியே மடியில் லேப்பில் வச்சுக்கிறாங்க. போகலாம் சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள் எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லை சார், எந்த ஒரு எவிடன்ஸும் சொல்கிறாங்க. சரி ஓகே வாங்க சொல்லிட்டு அப்படியே கிளம்புறாங்க. இந்த பக்கம் ஜங்கு தான் ஜிம்மில் அப்படியே லேப்பில் வச்சு பார்த்துருக்காங்க. அவ்வளோ அழகாக இருக்காரு. இந்த 2 இயர்ஸில் கூட அவர் இன்னும் ரொம்ப எங்கே தான் தெரியுறாரு. ஏன்னாக்கா ஒரு குழந்தை மாதிரியே இவங்களாலும் பார்த்துக்கிட்டது. அவர் கொஞ்சம் டேஸ் கோமா ஸ்டேஜில் இருந்தது. அதனால கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க. ஜங்க் பார்க்குறாங்க. ரொம்ப அழகாக இருக்கா சொல்லிட்டு ஜங்க் போயிட்டு அப்படியே ஜிம்மில் ஃபோனில் கிஸ் பண்ணுறாங்க. லவ் யூ சொல்லிட்டு அவர் அப்படியே லைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜங்க் கொடுத்துட்டு வந்துட்டேன்னு இனிமேல் ஜங்க் கூட மட்டும் தான் இருப்பேன் ஓகேவா, எங்கேயும் போக மாட்டோம், எங்கேயும் விட மாட்டேன், எனக்குள்ளேயே வச்சுக்கோ ஓகேவா சொல்கிறாங்க. ஜங்க்கா நிறைய தப்பு பண்ணியிருக்கேன்னு தெரியும், எல்லாத்தையும் மன்னிச்சிடுறேன்னா சொல்லி ஜங்க் தான் அப்படி ஜிம்மில் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஒரு குழந்தை மாதிரி வச்சிருக்காரு மடியில். அதை பார்க்குறப்பவங்களும் புரியுது சார் வந்து இந்த 2 இயர்ஸ் எப்படி இருந்தார், லைக் ஒரு கிரேசி பர்சனாக மாறியிருப்பார். ஜிம்மி எங்கே சொல்லி தேடி ஒரு மாதிரியாக இருப்பார். நிறையா ஹேர்லாம் வளர்த்து இருந்திருப்பார். நிறையா ஹேர்லாம் ஒரு மாதிரி வளர்ந்து போயிட்டு ஒரு மாதிரி ஸ்மோக்கிங் ட்ரிங்கிங் சொல்லிட்டு செம்மக்கும் ஒரு மாதிரி ஆயிருப்பார். இப்போது ஜங்குக்கு ஃபேஸில் அவ்வளோ ஹாப்பினஸ் இருக்குது. அப்படி ஜிம்மில் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. எவ்வளோ டேஸ் ஆச்சு உன்னுடைய ஹக் பண்ணி சொல்லிட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. எங்கே இருந்தால் இங்கே இருந்தால் எவ்வளோ டேஸ் இங்கே இருந்தா நீ சொல்லிட்டு ஜங்கு அப்படி பார்த்துட்டு இருக்காங்க. ஃபைனலாக இப்போது ஜங்குக்கு ஜிம்மினை அப்படியே வந்துட்டு ஃபைனலாக ஜங்கு தர ஜிம்மின் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. ஒரு பெரிய ஃபாரஸ்ட் கூட பெரிய வீடு, அப்படியே ரொம்ப பெரிய வீடு. அதில் அவ்வளோ பாடிகார்ட்ஸ் இருக்காங்க. அப்படி ஜிம்மின் அப்படி ஜங்கு கையில் அப்படி தூக்கிட்டு வந்துட்டு இருக்காரு. அழகாக ஜங்கு அப்படி ஜிம்மினை கையில் ஏந்தி அப்படி ஒரு மாதிரி பிரைடல் ஸ்டைலில் தூக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ ஃபைனலாக அந்த உள்ள மெய்டெல்லாம் பார்க்குறாங்க. இது யார் சொல்லிட்டு வந்து பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜங்க் தான் வந்துட்டு டோர் ஓப்பன் பண்ணுங்க சொல்லிட்டாங்கட்ட. ஃபைனல் அங்கே டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. ஜங்க் அப்படியே ஒரு பெரிய பெட்ரூம் அதில் போய் படுக்க வைக்கிறாங்க. ஜிம்மி க்யூட்டாக அழகாக இருக்கார் பார்க்குறதுக்கு. அவள் படுக்க வச்சுட்டு நம்ம ஜங்க் போயிட்டு கேட்பறாங்க. பாருங்க இங்கே யாரும் வரக்கூடாது ஓகேவா சொல்கிறாங்க. ஓகே சார் யாரும் வரமாட்டாங்க நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாடியாக சொல்கிறாங்க. சரின்ட்டு நம்ம ஜங்க் போயிட்டு ஜிம்மி பக்கத்தில் படுத்துக்கிறாங்க. அவருக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்க டைட்டாக ஹக் பண்ணி நான் நல்லா தூங்கி எவ்வளோ டேஸ் ஆச்சு உங்க கூட நிம்மதியாக தூங்கு ஓகேவா சார் ஜங்க் தான் அப்படி ஜிம்மி டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்படி ஜிம்மி ஜங்க் தூங்கிட்டு இருக்காங்கடா. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஒரு 10 o'clock இருக்கும். இப்போது நம்ம ஜிம்மி தான் ஃபஸ்ட்டு ஐஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தாக்கா அவருக்கு மேலே ஏதோ ஹெவியாக இருக்குது. ஜிம்மி பார்க்குறாங்க என்ன ஹெவியாக இருக்குது என்னமோ ஹேண்ட் ஏட்டே சொல்லி ஜிம்மி தான் தட்டி விடுறாங்க. இப்போது அந்த பர்சன் அப்படி க்யூட்டாக ஐஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்ம ஜிம்மி தான் வந்துட்டு ஜிம்மி க்யூட்டாக ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. என்னமோ ஏன் மேலே ஹேண்டு பட வெயிட்டாக கேட்டு அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம்மின் அந்த ஹேண்டை தட்டி விட இப்போ அந்த பர்சன் ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு குட் மார்னிங் அப்படி சொல்கிறாங்க. குட் மார்னிங் சொல்லிட்டு டர்ன் பண்ணி பார்த்துட்டு அந்த பர்சன் பேச பார்த்துட்டு ஜிம்மின் தெரிச்சு போய்ட்டு கீழே விழுந்துட்டாரு. பெட்லேருந்து கீழே விழுந்துட்டார் பயத்தில். அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மி தான் நீ யார் நீ அந்த பர்வர்ட் தானே அந்த பொறுக்கி தானே சொல்கிறாங்க. இப்போ அந்த வருஷம் கேட்டு ஜங்குக்கோட ஃபேஸ் மாறி போயிடுது. என்னடா பேசுகிறேன் நான் ஜங்குக்காடா உன்னை ஜங்குக்கா சொல்கிறாங்க. இல்லை நீ யாருன்னு தெரியல, நீ பேட் பாய், நீ பொறுக்கி பர்வர்ட், நீ எனக்கு கிஸ் பண்ணிட்டல, நீ எஸ்டர்டே வந்து எனக்கு கிஸ் பண்ண தர, நீ எப்படி எங்கள் வீட்டுக்கு வந்த என்னமோ அப்படி சொல்லி ஜிம் கத்துறாங்க. இப்போ ஜங்கு தாங்க பாரு கத்தாதங்க பாரு ஜங்கு கடை அவளோட ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க. நீ ஹஸ்பண்டை யார் சொன்னாங்க பாரு, நீ யாருன்னு தெரிய சொல்கிறாங்க. பாருடாமா நம்மளோட ஹஸ்பண்ட் உனக்கு ஞாபகம் இல்லை, என் மேலே கோவமா உனக்கு ஜங்கா மேலே கோவமா அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஜங்காவா உன் பேர் ஜங்குக்கா அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜங்குக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. அப்படின்னா சொல்கிறாங்க இங்கே பாரு நீ என் மேலே கோவமா இல்லையாடாமா, கோவமா இல்லையா, நீ நம்மளுடைய ஞாபகம் இல்லையா சொல்கிறாங்க. இப்போ ஜிம்முக்கு ஒரு மாதிரி இங்கே பாருங்கள் நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியல, உங்கள்கிட்ட சொல்லாமா சொல்லக்கூடாதுன்னு தெரியல, ஆனால் எனக்கு என்ன பாஸ் ஞாபகம்
ஞாபகம் இல்லைங்க ஓகேவா. நீங்கள் யாராவது இருந்தீங்க என்னோட என்மிஸாக இருந்து என்னோட அப்பா எனக்கு என்னோட பாஸ்ட் லைஃப்பில் நான் ஏதோ உங்களை ஹர்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு தயவுசெய்து மன்னிச்சிருங்க ஓகேவா. ஆனால் இப்போ என்ன எதுவும் என் கூட ப்ளே பண்ணாதீங்க, என்னை ஹர்ட் பண்ணாதீங்க. நான் வந்துட்டு ப்ரெசென்ட்டில் இருக்கிற மெமரிஸ் எதுவும் இல்லைங்க ஓகேவா. எனக்கு என்னையே யாரும் தெரியாது, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி ஜிமின் சொல்ல ஜங்குக்கு அழகு வந்துடுது. என்ன சொல்லி கேட்குறாங்க. ஜங்கு கிட்ட வராங்க. ஜிமின் வந்து கீழே ஃப்ளோரில் தான் இருக்காரு. ஜங்கு பெட்டு விட்டு கீழே இறங்கி வராங்க. ஏண்டாமா சொல்கிறேன் உனக்கு மெமரிஸ் இல்லையா சொல்லி கேட்குறாங்க. ஜிமின் அங்கே பாருங்கள், நீங்கள் எனக்கு யாருன்னு தெரியலங்க, நான் தெரியாமல் ஹர்ட் பண்ணிட்டேனா, ஐம் சாரி சொல்லிட்டு ஜிமின் பின்னாடி பண்ணி போகிறாங்க. ஜங்கு ஒரு மாதிரி இங்கே பாருங்க. ஜங்குக்கா அவனுக்கு தெரியலாம் சொல்கிறாங்க. எனக்கு தெரியலையே நீங்கள் யாருன்னு சொல்லிட்டு, நீங்கள் எப்படி இங்கே வந்தீங்க, நான் எப்படி இங்கே இருக்கேன், இது யாரோட ரூம், இது யார் வீடு அப்படின்னு சொல்லி சுற்றி பார்க்குறாங்க. இந்த வீடு ஃபுல்லாமே உடனால் செஞ்சுருக்கு, உடன் இது கிளாஸால் செஞ்சுருக்கு. இப்போது ஜம் பார்க்குறேன். இங்கே பாரு, இது நம்ம வீடு தான் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேங்க. நம்ம வீடா? ஆமாடாம்மா நம்ம வீடு. இங்கே பாரு, என் பேர் ஜங்கா ஓகேவா, உன் பேர் பார்ச்சிமின்னு சொல்கிறாங்க. இப்போது ஜிம் பார்க்குறாங்க. பார்ச்சிமின்? ஆமாம் ஓகேவா சொல்கிறாங்க. என் பேர் ஜிமின்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் உன் பேர் பார்ச்சிமின், உன்னை ஜிமின் தான் கூப்பிடுவாங்க ஓகேவா. இப்போ நீ ஜான் ஜிமின், உனக்கு எனக்கு மேரேஜ் ஆகிருக்கு ஓகே, நம்மளுக்கு மேரேஜ் ஆகிட்டு 2 years 4 months மேலே ஆகுது சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. 2 years 4 months தான் சொல்கிறாங்க. ஆமாண்டா உனக்கு எனக்கு மேரேஜ் ஆகிட்டு 2 years 4 months ஆகுது ஓகேவா, நீ காணாமல் போயிட்டு அப்படி சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. நான் காணாமல் போகல, என்னை யாரை ஹர்ட் பண்ணியிருக்காங்க, என்னை யாரை கார் வச்சு இடிச்சிட்டாங்க நடு ரோட்லேயே நான் வந்து கார் ஆக்சிடென்ட் பண்ணி தூக்கி போட்டாங்க நான் அப்படி சொல்லி ஜிம் நடறாங்க. ஜம்க்கு அதெல்லாம் கேட்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும். தெரியும் இந்த மாதிரிலாம் ஆக்சிடென்ட் ஆனிச்சு சொல்லிட்டு. ஆனால் எங்கே போனார் அதுக்கப்புறம் ஜிமின் மட்டும் தான் அவரை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல, மற்றபடி இருக்க ஆக்சிடென்ட் ஆனது ஞாபகம் இருக்குது. இப்போ ஜம் பார்க்குறாங்க. இங்கே பாருடாமா உனக்கு பாஸ்ட் மெமரிஸ் இல்லையா சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் எனக்கு பாஸ்ட் மெமரிஸ் இல்லை, ப்ளீஸ் என்னை ஹர்ட் பண்ணாதீங்க, நீங்கள் யாருன்னு தெரியாது, என்னை மிஸ்யூஸ் பண்ணிடாதீங்க ஓகேவா ப்ளீஸ் அப்படி ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜம் பார்க்குறாங்க. நான் என்ன மிஸ்யூஸ் பண்ண பாரு, என்னோட ஒய்ஃப் என்னோட ஹஸ்பண்ட் உன்னை ஏன் மிஸ்யூஸ் பண்ண பாருங்க, பாரு என்னை பாரு சொல்கிறாங்க. இப்போது ஜிம் பார்க்குறாங்க. ஜங்கு உன்னை பார்த்து பயமாக இருக்கே சொல்கிறாங்க. அச்சும் பயப்படக்கூடாது, பயப்படாத ஜங்கு அங்கே பார்த்து பயப்படாத, நான் ஒன்றும் பண்ண மாட்டேன்டா அங்கே பாரு சொல்லி ஜங்கு தான் ஜிம்மின் பேச கப் பண்ணுறாங்க. ஜிம்மின்னு பார்க்குறாங்க. இப்போ ஜிம்மினுக்கு அந்த பாஸ்ட் மெமரிஸ் ஒரு இதே மாதிரி ஒரு பாஸ்ட் அவர் பேச கப் பண்ண மாதிரி அவருக்கு ஃபீல் ஆகுது. இப்போ ஒரு ஹேண்டை பார்க்குறது, இந்த ஹேண்ட் டச் ஃபீல்லாம் அவருக்கு நல்லாவே தெரியுது. இப்போது ஒரு மாதிரி இருக்குது. இந்த ஹேண்டை பார்க்கும்போது அதில் ஃபுல்லாக டேட்டுவாக இருக்குது. ஜிம்மினுக்கு இந்த டேட்டுவை பார்க்கும்போது ஒரு ட்ரீமில் வர அந்த டேட்டு ஹேண்டும் இதே ஒரே ஹேண்ட் தான். இப்போ அந்த டேட்டு பார்த்துட்டு நீ சொல்கிறாங்க. இங்கே பண்ணா ஜங்குக்கா அவனோட ஜங்குக்கா சொல்கிறாங்க. ஜிமின் அப்படி சொல்லிட்டு சாஃப்டாக கூப்பிட்றாரு. இந்த வாய்ஸ் தான் ஜிம்மில் கிடைக்கிற ட்ரீமில் கேட்கும். இப்போது இந்த வாய்ஸை கேட்டதும் நீ சொல்கிறாங்க. நான் வாஷ் பண்ணுறேன் அங்கே ஜங்குக்கு தெரியல சொல்கிறாங்க. ஜங்குக்கடா ஜிமின் அப்படி சொல்லி ஜங்கு ரொம்ப சாஃப்டாக கூப்பிடா ஜிமின். அது ரொம்ப டீப்பாக திங்க் பண்ணுறாங்க. அந்த ட்ரீமில் வர இந்த ஹேண்டு ஒன்றா இருக்குது சொல்லிட்டு அவர் பார்த்துட்டே இருக்காரு. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது திங்க் பண்ண ஒரு ஹெட் ரொம்ப பயங்கரமாக பெயின் ஆகிட்டு இருக்கு. இப்போ ஜிமின் அப்படி ஜங்கு டீப்பாக பார்க்குறாங்க. அவரோட ஃபேஸ் அவரோட ஐஸ் நோஸ்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது எங்கேயோ பார்த்துருக்கோம், இதுக்கு முன்னாடி ரொம்ப பார்த்து ஒரு முகமாக இருக்குது சொல்லிட்டு அவர் பார்க்குறாரு. பார்த்துட்டு ஜங்கு பார்த்துட்டே இருக்காங்க. ஜிமின் அப்படியே அவர் ஐ கான்டாக்டில் இருக்கும்போதே அவரோட மயங்கி ஜங்கோட செஸ்ட் மேலே விழுந்துட்டாரு. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. ஜிம்மின் இங்கே பாரு சொல்கிறாங்க. இப்போது ஜங்கு ரொம்ப பயமாக இருக்குது. என்ன இருக்கும், எனக்கு பயமாக இருக்கே, உனக்கு எதுனா ஆயிடுச்சு அங்கே பாரு என்ன பாரு சொல்கிறாங்க. இப்போது ஜிம்மின் மயங்கி விழுந்தவர் தான். இப்போ ஜங்கு அப்படியே தூக்கிட்டு இதுக்கு மேலே இங்கே வச்சுட்டு பார்க்குறதுக்கு பயமாக இருக்குது, ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் காமிச்சிடலாம், ஏதோ ஒன்று இருக்குது, நான் ஏதோ ஒன்று ஹர்ட் பண்ணுறது பயமாக இருக்கும் சொல்லி ஜங்கு அப்படியே ஜிம்மில் தூக்கிட்டு கீழே வராங்க. கீழே வந்துட்டு கார் எடுங்க சொல்கிறாங்க. இப்போ காருமே டிரைவர் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஜங்கு அப்படி ஜிம்மில் அவர் லேப்டாப் உட்கார வச்சுட்டு படுக்க வச்சுக்கிறாங்க. ஒன்றும் இல்லை ஓகேவா உனக்கு நான் ஜங்கு காடா சொல்லிட்டு அவர் அப்படியே தூக்கிட்டு வராரு. ரொம்ப அழகு வருது, நம்மளால இதில் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இன்னும் சைட் பார்த்தா இங்கே இந்த நானி தாண்டா எப்பவும் போல வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்துட்டு ஒர்க் பண்ணுறதுக்காக வராங்க. மார்னிங் அவங்க எப்பவும் லேட்டாக தான் வருவாங்க. எப்பவும் வந்து பார்க்குறாங்க. வந்து பார்த்தாக்கா இப்போ இங்கே அப்படியே கேட்டுகிட்ட வரும்போதே செக்யூரிட்டி தூங்கிட்டே இருக்காங்க. என்ன செக்யூரிட்டி என்ன தூங்கிட்டு இருக்கான் சொல்லிட்டு, இங்கே பாரு செக்யூரிட்டி எப்படி சொல்லிட்டு எழுப்புறாங்க. பார்த்தா அவர் எழுந்திருக்கவே இல்லை. எங்கே பாரு அப்படி சொல்லிட்டு எழுப்புறாங்க. பார்த்தா அவர் அப்படியே வந்துட்டு மயங்கிருக்காரு. இவனை மயக்கத்திருக்கான்னு சொல்லிட்டு தண்ணி எடுத்து ஃபோர்ஸ் அடிக்கிறாங்க. இப்போ அவர் ஐஸ் ஓப்பன் பண்ணுறப்பன்னு பார்க்குறாங்க. ஐயோ என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. ஏன் இவ்வளோ தூங்குறா சொல்கிறாங்க. தூங்குனா சொல்லிட்டு அப்புறம் சுற்றி பார்க்குறாங்க. பார்த்தாக்கா அங்குள்ள சிசிடிவி வந்து உடஞ்சி கீழே விழுந்து கிடக்கு. அதை பார்க்குறாங்க. என்னப்பா சிசிடிவி உடஞ்சி கிடக்கு சொல்கிறாங்க. சிசிடிவி உடஞ்சிச்சா சொல்லிட்டு இப்போ தான் ஒரு ஞாபகம் வருது. ஐயோ சொல்லிட்டு அவர் வந்துட்டு செக்யூரிட்டி ஓட ஸ்டார்ட் பண்ணுறாரு. என்னாச்சு அப்படி சொல்கிறாங்க. நீங்கள் வாங்க சொல்லிட்டு ஓடி போகிறாங்க வீட்டுக்கு. இப்போது நம்ம செக்யூரிட்டி ஓடி போயிட்டு பார்க்குறாங்க. பார்த்தா வீட்டுக்குள்ளே அங்கங்கே சிசிடிவி எல்லாமே உடஞ்சிருக்கு. இப்போ செக்யூரிட்டி தான் ஓடி போயிட்டு அந்த என்னோட ரூம் போகிறாங்க. சார் என்ன சார் சொல்கிறாங்க. பார்த்தா ரூம் வந்து ஓப்பனில் தான் இருக்குது, டோரே ஓப்பனில் தான் இருக்கும். என்ன தூங்கிட்டு இருக்காங்க. என்ன சார் இங்கே பாருங்க சொல்லிட்டு எழுப்புறாங்க. இப்போ என்னோட தூக்கத்தில் இருக்காங்க. இப்போ நானி பார்க்குறேன் என்ன நடக்க சொல்லிட்டு அவங்க அந்த தண்ணி எடுத்து என்னோட ஃபேஸில் அடிக்கிறாங்க. இப்போ என்ன வாய்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்குறாங்க. என்னாச்சு சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம செக்யூரிட்டி சொல்கிறாங்க. சார் இங்கே பாருங்கள் நைட்டு நம்ம வீட்டுக்கு யாராவது வந்துட்டாங்க சொல்கிறாங்க. திருடான்னு சொல்கிறாங்க. திருடனா சொல்கிறாங்க. ஆமாம் யாரும் திருடன் வந்துட்டாங்க. இந்த மாதிரி நைட்டு நான் வந்துட்டு யாருன்னு கேட்டேன். நம்ம கேட்டு
வீட்டுக்குள்ளே ஒருத்தவங்க குதிச்சாங்களா நீ யாருன்னு சொல்லி கேட்கும்போதே அவங்க ஃபேஸில் வந்துட்டு கரைச்சி போச்சு அமுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு செக்யூரிட்டி சொல்கிறாங்க. எனக்கு அது வரைக்கும் ஞாபகம் இருக்குது, அதுக்கப்புறம் நினச்சி தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு செக்யூரிட்டி சொல்ல எனக்கு பயமாக இருக்குது. என்ன சொல்கிறதுக்கு ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம நானி பார்க்குறாங்க. சரிப்பா ஜிமின் எங்கப்பா அப்படி கேட்குறாங்க. ஜிமினா சொல்லி பார்க்குறாங்க. ஜிமின் எங்கே சொல்லிட்டு இப்போ என்ன கேட்குறாங்க. இப்போ 3 பேருக்கும் பேனிக் ஆகி தேடுங்க சொல்லிட்டு எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சு வந்து நம்ம இன்னும் தேடுறாரு ஒரு பக்கம், இந்த பக்கம் நானி தேடுறாங்க. வீடு ஃபுல்லாக கார்டன் ஃபுல்லாக தேடி பார்க்குறாங்க. ஜிமினை காணும். அப்புறம் சிசிடிவி எல்லாமே உடஞ்சிருக்கு. சிசிடிவி ரூம் அந்த மானிட்டர் ரூம் இருக்குல்ல அந்த ரூம் வரைக்கும் உடஞ்சிருக்கு எல்லாமே. இதை பார்க்குற எனக்கு எங்கே டவுட்டாக இருக்குது. நானே ஜிமினுக்கு சொல்கிறாங்க அங்கே பார்ப்பா எது தப்பு நடந்திருக்குன்னு தெரியுது, நீ உடனே என்ன பண்ணுற போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணால் தான் கண்டுபிடிக்க முடியும்னு சொல்கிறாங்க. எனக்கு பேனிக்காக இருக்குது, பாவமாச்சு அவருக்கு மெமரிஸ் வர இல்லையே, யார் கிட்னாப் பண்ணிட்டு போனாங்க என்ன பண்ணாங்க தெரியல சொல்கிறேன். என்ன அழறாங்க. தம்பி இப்போ நீ அழறதுக்கு நேரம் கிடையாது, ஓகே ப்ராக்டிக்கலாக யோசி சொல்லிட்டு இப்போ அவங்க 2 பேருமே சொல்கிறாங்க. இப்போ என்னதான் அப்பாட்டு நெட்டியாவுக்கு கால் பண்ணுறாங்க. இப்போ டீ ஆண்டு யோனிச்சிட்டு வராங்க வீட்டுக்கு. என்னாச்சு சொல்லி கேட்குறாங்க. வீட்டுக்கு வந்து இன்னும் சொல்கிறாங்க விஷயத்த இந்த மாதிரி சொல்லிட்டு இப்போ டியாவுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஐயோ என்ன சொல்கிறதுக்கு ஆமாம் அந்த மாதிரி ஆயிடுச்சு, எங்கே போகிறாங்கன்னு தெரியல சொல்லிட்டு சொல்கிறாங்க. எனக்கு பயமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ டியாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஐயோ பாவம் ஏற்கனவே ரொம்ப ஹார்ட் ஆகி தான் நம்மகிட்ட வந்திருக்கான், இப்போ இந்த மாதிரி ஆயிடுச்சு சொல்லிட்டு இப்போ சரி வாங்க போலீஸ் ஸ்டேஷன் போகலாம் சொல்லிட்டு 3 பேரும் போலீஸ் ஸ்டேஷன் போகிறாங்க. போயிட்டு ஜிம்மோட பிக்சரையும் கொடுத்துட்டு இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. அப்படின்னு என்ன நிம்மதியாக இருக்க முடியல, நம்ம தேடுவோம் சொல்லிட்டு இப்போ 3 பேரும் தேட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஒன்றாவே கிளம்பி தனித்தனியாக எங்கெல்லாம் போவாங்களோ அந்த பிளேஸ்லாம் போய் தேடுறாங்க. அப்படி நம்ம ஜேகே சைட் பார்க்கலாம்டா. ஜேகே காரில் வந்துட்டு இருக்காங்க. ஜிம்மில் அப்படி லேப்பில் வச்சுட்டு ஃபைன் லாக் அவர் ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. வந்துட்டு அட்மிட் பண்ணுறாங்க. இங்கே ஒரு பஸ் பார்க்குறேன் என்ன சொல்லி கேட்குறாங்க. டாக்டர் இவன் மயங்கி விழுந்துனா கொஞ்சம் பார்க்குறேன்னா சொல்கிறாங்க. அந்த டாக்டர் மாஸ்க் போட்டுருப்பாரு. இப்போ மாஸ்க் ரிமூவ் பண்ணுறாங்க. ரிமூவ் பண்ணி பார்த்ததும் பேக்கேன்னு சொல்கிறாங்க. ஆமாடா நான் தான் நீ சொல்கிறாங்க. இல்லைடா சொல்கிறாங்க. இவன் யார்டா அவனுக்கு சொல்கிறாங்க. என்னோட ஒய்ஃப்லாம் சொல்கிறாங்க. ஒய்ஃபா சொல்கிறா ஆமாம் சொல்கிறாங்க. கொஞ்சம் பாரா சொல்கிறாங்க. சரி ஓகே நீ பேனிக் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு பேக்கேன் தான். ஏன்னா பேக்கேன் அவங்களாம் கிளாஸ் காலேஜ் ஸ்கூல்மேட்டு. இப்போ போயிட்டு நம்ம பேக்கேன் போயிட்டு ஜிம்மில் செக் பண்ணுறாங்க. செக் பண்ணி பார்க்கும்போது ஐஸ் ஓப்பன் பண்ணவே இல்லை. ஏன்னாச்சும் இந்த பையனுக்கு சொல்லிட்டு அவங்க பிபி செக் பண்ணி பார்க்குறாங்க. அவர் ரொம்ப திங்க் பண்ணியிருக்காரு. ரொம்ப அவர் பிபி ப்ரெஷர் வந்து ரொம்ப ஹையாக போயிருக்கு சொல்லி தெரியுது சரின்ட்டு அவர் கொஞ்சம் காம்பவுண்ட் இன்ஜெக்ஷன் கொடுத்துட்டு டெஸ்ட்டெல்லாம் எடுங்க சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மினுக்கு ஏன்னா ஒரு மயங்கி விழுந்திருக்கா இல்லையா சொல்லிட்டு எல்லா டெஸ்ட்டுமே எடுக்கிறாங்க. எம்ஆர்ஐ ஸ்கேன்லாம் எல்லாமே எடுத்துட்டு இப்போ அவர் 1/2 ஹவருக்கு அப்புறம் தான் இப்போ நம்ம ஜங்கு கூப்பிட்றாங்க. ஜங்குள்ள போகிறாங்க. இப்போ நம்ம பெக்கன் கேட்குறாங்க. என் ஜங்குக்கு ஒரு ஒய்ஃப்க்கு இதுக்கு முன்னாடி ஆக்சிடென்ட் ஆன ஜாஸ்தி கேட்குறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. எப்போன்னு சொல்கிறாங்க. ஒரு 2 இயர்ஸ்க்கு சொல்கிறாங்க. ஓகே 2 இயர்ஸ்க்கு அப்புறம் அவர் எப்போ ஐஸ் ஓப்பன் பண்ணாரு ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் சொல்கிறாங்க. இப்போ ஜங்குக்கு தெரியல அது சொல்கிறாங்க. இல்லை ஜங்குக்கு எப்போ அவர் லாஸ்ட் ஐஸ் ஓப்பன் பண்ணாரு சொல்லி கேட்குறாங்க. இப்போ அதுக்கு அவருக்கு என்ன சொல்கிறது தெரியல அது சொல்கிறாங்க. சொல்லி ஜங்குக்கு அவருக்கு ஆக்சிடென்ட் ஆகிருக்குள்ளே ஆக்சிடென்ட் ஆகிட்டு அவர் எப்போ ஃபஸ்ட் டைம் ஐஸ் ஓப்பன் பண்ணாரு அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா அவர் உடனே வந்துட்டு ஐஸ் ஓப்பன் பண்ணாரா. ஏன்னா ஹெட்டில் பயங்கரமாக அடிபட்டுருக்கு. அங்கே ஸ்டிச்சிங்லாம் பண்ணியிருக்காங்க. சர்ஜரி நடந்திருக்கு. அது புரியுது எனக்கு. அதனால தான் கேட்குறேன் உடனே ஐஸ் ஓப்பன் பண்ணாரா இல்லை ரொம்ப டிலே பண்ணி அப்படி சொல்கிறாங்க. மெமரிஸ் அதெல்லாம் சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. ஆக்சுவலாக அவனுக்கு இப்போ பாஸ்ட் மெமரிஸ் இல்லை சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அவனுக்கு இப்போ பாஸ்ட் மெமரிஸ் இல்லை, அவன் வந்துட்டு ப்ரெசென்ட் மெமரிஸில் மட்டும் தான் இருக்கான்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆயிருக்கு அவனுக்கு என்ன யாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஜங்க் சொல்ல இப்போது இவர் பார்க்குற பேக்கன் இங்கே பாரு அப்படின்னா இப்போ எதுக்காக ஒரு மயங்கி விழுந்தான்னு சொல்லி கேட்குறாங்க. எதனா ப்ரெஷர் பண்ணிங்களா, பாஸ்ட் மெமரிஸ் எதனா வரதுக்கு ட்ரை பண்ணிங்களா அப்படி கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்க் அவர் லைஃப்பில் என்ன நடந்துச்சு அதை சொல்லிடுறாங்க. பயங்கர ஷாக். அங்கே பாரு இவனுக்கு யார் ட்ரீட்மெண்ட் கொடுத்தா என்னன்னே தெரியலடா, இது வரைக்கும் அவன் என்ன மெடிசன் எடுத்திருக்கான் எதுவுமே தெரியாமல் எப்படி இது பண்ணுறது சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ ஜங்கு புரியலங்க. பாரு எதனா பண்ணு, அவன் ஒய்ஃப் வந்து சேவ் ஆகிடணும் எதுவும் ஆயிடக்கூட சொல்கிறாங்க. இல்லைங்க பாரு ஒன்றும் இல்லை, இப்போ வந்து ரொம்ப ஹையாக திங்க் பண்ணியிருக்கான் இல்லையா, ஹை ப்ரெஷராக இருக்கான் தான் வாங்கியிருக்கான், மற்றபடி ஒன்றும் இல்லை ஓகே நீ பயப்படாத சொல்கிறாங்க. இப்போ அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. அம்மா இவ்வளோ எங்கே இருந்தாங்க, எந்த டாக்டர் ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்தாங்க சொல்கிறாங்க. எனக்கு தெரியல சொல்கிறாங்க. சரி ஓகே பார்த்துக்கலாம் சொல்லிட்டு என்னோட ஹையர் ஆஃபீஸர் ஒருத்தவங்க என்னோட ஹையர் டாக்டர் ஒருத்தவங்க இருக்காங்க, சீனியர் டாக்டர் இருக்காங்க, அவங்களை கூப்பிட்றேன் ஓகேவா, அவங்களை கூப்பிட்டு பேசுகிறேன், அவங்க கண்டிப்பாக பார்த்தா புரிஞ்சுப்பாங்க சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு இப்போ அவங்களும் ஃபைனலாக ஒரு சீனியர் டாக்டர் வராங்க, வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க. இப்போ அவங்களும் சொல்கிறாங்க இவர் கண்டிப்பாக கோமாவுக்கு போயிருப்பாரு, கோமா போயிட்டு ரிட்டர்ன் ஆயிருப்பாரு, அதுக்கப்புறம் மெடிசன் எடுத்தது இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. இப்போ வந்துட்டு இந்த எந்த ஒரு பாஸ்ட் மெமரிஸும் வர வைக்காதீங்க ஓகே, இவர் ப்ரெசென்ட்டில் எப்படி இருக்காரோ அப்படியே இருக்கட்டும் புரியுதா சொல்லி கேட்குறாங்க. சரி சொல்லிட்டு இப்போ அவங்களும் ஜங்கு ஒத்துக்கிறாங்க. இப்போ ஃபைனலாக நம்ம ஜிம் இன்னும் ஒரு 3 hours ஆஃப்டர் ஐஸ் ஓப்பன் பண்ணிடுறாரு ஜங்கு. ஜிம்மில் ஹேண்டை பட பிடிச்சிட்டு அப்படி பக்கத்துலேயே உட்காந்துருக்காரு. ஜிம் ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ஜங்கு தான் இருக்காங்க. ஜங்கு பார்த்து ஜிம்முக்கு பயமாக இருக்குது. டக்குன்னு ஹேண்ட் எடுத்துறாரு. ஜங்கு பார்க்குறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. அங்கே பாரு நீ யாருன்னு தெரியல ப்ளீஸ் இங்கே பாரு, என்னை கூட்டிகிட்டு போயிட்டு என்னோட விட்டுறேன், என்ன தேடுவான், ரொம்ப பயப்படுவான் ப்ளீஸ் அப்படி ஜிம்னு கெஞ்சுறாங்க. இது பார்க்குற ஜவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அங்கே பாருடா நான் உள்ள ஹஸ்பண்டா சொல்கிறாங்க. இப்போது வேக்கன் பார்க்குறாங்க. அங்கே பாரு ஜவுக்கு நான் சொன்னேன் ஸ்டார்டிங்லேயே, இப்போது அந்த பர்சன் கிட்ட தான் விடணும் ஓகேவா, நீ கிட்ட உங்ககிட்ட வச்சுருந்தா ரொம்ப ஆபத்து சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, ஆமாம் உங்ககிட்ட இருந்தால் ரொம்ப ஆபத்து, ஏன்னா அவன் யோசிப்பான் பயப்படும், ஒவ்வொரு விஷயமும் ஃபோர்ஸ் பண்ணி பண்ணாத ஓகேவா, இவ்வளோ டேஸ் அவன் எங்கே இருந்திருக்கான், அந்த பர்சன் நம்பணும் ஓகேவா, அந்த பர்சன் சொல்லணும் நீ யாருன்னு சொல்லிட்டு அப்போ தான் உனக்கு புரியும், இல்லை அது வரைக்கும் பயப்படுவோம் லைஃப்பில் என்ன நடந்துக்கு சொல்லிட்டு அவங்களுக்கும் தெரியணும் ஓகேவா சொல்லிட்டு நம்ம வேக்கன் சொல்கிறாங்க. ஆனால் சொல்கிறாங்க ப்ளீஸ் இங்கே பாரு அவனை எங்கே கூட்டிகிட்டு வந்து அங்கேயே கூட்டிகிட்டு போக சொல்கிறாங்க. இப்போ ஜவுக்கு பயம் இருக்காது எப்போ
சொல்கிறாங்க பாரு ஜவுண்டி யோசிக்காது ஓகேவா, இது அவனோட ஹெல்த் விஷயம். அவன் ஹெல்த்தோட நீ ப்ளே பண்ணணும்னு வச்சுக்கேன், கண்டிப்பாக அது அவனுக்கு தான் ஆபத்து ஓகேவா, அவனுக்கு வந்துட்டு டேஞ்சர் ஆகிடும். அப்புறம் நீ தான் ஃபீல் பண்ணவும் பார்த்துக்கோ. உன் ஒய்ஃபை நீ ட்ரூவாக லவ் பண்ணுற அப்படின்னா நீ இதை பண்ண சொல்கிறாங்க. இப்போ ஜங்குக்கும் எதுவுமே யோசிக்காம உனக்கு உன்னோட கிட்ட போகணுமா சொல்கிறாங்க. ஆமாம், என்ன கூட ஒரு டாக்டர் தான் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம்மின்னு சொல்கிறாங்க. இப்போ வேக்கண்ட் பார்க்குறாங்க. என்னும் டாக்டரா கேட்குறாங்க. ஆமாம் டாக்டர் என்னும் சொல்கிறாங்க. இப்போது வேக்கண்ட் ஒரு நிமிஷம் இதை சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னா அவரோட மொபைல் எடுத்துகிட்டு ஒரு குரூப் பிக் ஒன்று இருக்குது, அதை காமிக்கிறாங்க. இவர் ஆசை கேட்குறாங்க. ஆமாம் என் என்ன சொல்லி ஜிமி ரொம்ப சாஃப்டாக அழகாக பேசிகிட்டு இருக்காரு. இப்போது நம்ம பேக்கெண்ட் பார்க்குறாங்க. இவன் பெஸ்ட் ஃப்ரெண்டு சொல்கிறாங்க. உங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்டா என்ன உங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்டா சொல்கிறாங்க. ஆமாம் உன்னோட என் பெஸ்ட் ஃப்ரெண்டு தான் ஓகேவா, நாங்கள் எல்லோரும் ஃபாரினில் ஒன்றா தான் படித்த டாக்டருக்கு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. ஆமாம் நாங்கள் கொஞ்சம் டேஸாக பேசிக்கல, கான்டாக்டில் இல்லை, அதாவது நம்ம ஆன்லைனில் டச்சில் இல்லை, எல்லாரும் பேசியாக ஒர்க்கில் போயிட்டோம் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்போ உங்களுக்கு தெரியுமா சொல்கிறாங்க. நல்லா தெரியுமே சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. இப்போது ஜங்க் பார்க்குறாங்க. என்னவும் சொல்லிட்டு இப்போ தான் அவர் ஃபேஸே பார்க்குறாரு. பார்த்துட்டு ஏன்னா என்ன வந்து வேற ஒரு கிளாஸ் தான், அதே ஸ்கூலில் தான் அவர் படிச்சிருப்பா ஸ்கூல் மேட்டா, ஆனால் அது பெருசாக தெரிஞ்சிருக்காது. இப்போ நம்ம பெக்கன் பார்க்குறாங்க. உனக்கு ஞாபகம் இல்லடா சொல்லிட்டாங்க. இல்லைடா எனக்கு சரி ஞாபகம் இல்லடா சொல்லிட்டாங்க. இப்போ கொஞ்சம் யோசிச்சு பார்க்குறாரு, கொஞ்சம் ஞாபகம் வருது அவருக்கு. ஸ்கூலில் சொல்கிறாங்க வேற ஒரு செக்ஷன் ஆகும் சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு இப்போ அவர் என்ன பண்ணுறாருனா சரி ஓகே இப்போ உங்க பாரு என்ன வேணா நானே வர சொல்லவா சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறேன் அது சொல்கிறாங்க. நானே வர சொல்கிறேன் ஓகேவா, அவன் வருவான் வந்து பேசிக்கலாம் வெயிட் பண்ண சொல்லிட்டு அவர் வெளில போயிட்டு இப்போ நம்ம பேக்கே என்ன ஃபோன் பண்ணுறாங்க. என்னுக்கு அந்த பக்கம் என்னும் ரொம்ப தேடிட்டு இருக்காங்க. ஜிம்னா எங்கே போயிட்டோமா சொல்லிட்டு தேடிட்டே இருக்காரு. அவர் வந்துட்டு பார்க்குறாரு. அவருக்கு வந்து விட்டு நான் ஜிம்னா லவ் பண்ணா கூட ஜிம்ல ஹாப்பியாக இருக்கணும், அவருக்கு பிடிச்ச பசங்க கூட இருக்கட்டும் அப்படின்னு தான் அவர் ஸ்டைல் நினைப்பாரு. செம்டம் என்ன விட்டு கொடுக்க முடியல, அது கொஞ்சம் கஷ்டம். ஃபைனல் நம்ம என்ன வந்துட்டு நம்ம ஃபோனை பார்க்குறாங்க. ஃபோன் ரிங் ஆகிட்டு இருக்கு. பார்க்குறாங்க. பார்த்தா பேக்கேன்னு வருது. இவன் என்னாச்சு ஏன் இப்படி ஃபோன் பண்ணுறா சொல்லி பார்க்குறாங்க. பார்த்துட்டு சரி ஓகே சொல்லிட்டு ஹலோ அப்படி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. சொல்லி பேக்கேன்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு உன்ட்ட கொஞ்சம் பேசணுமே சொல்கிறாங்க. சாரிடா இப்போ நான் பேசுகிற மைண்ட் செட் இல்லை சொல்கிறாங்க. பாரு நீ எந்த ஒரு மைண்ட் செட் இருக்குன்னு எனக்கு தெரியுது சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. நீ தேடுறது ஜிம்மில் தானே சொல்கிறாங்க. என்ன அப்படி டக்குன்னு கார் பிரேக் பண்ணுறாரு. என்ன சொல்கிற பேக்கேன்னு சொல்கிறாங்க. பாரு நீ தேடுறது பாரு ஜிம்மில் தானே சொல்கிறாங்க. அது எப்படி உனக்கு சொல்கிறாங்க. நீ ஃபஸ்ட்டு சியோல் வா நான் சொல்கிறாங்க. சியோலா சொல்கிறாங்க. சியோல்லாம் சொல்கிறாங்க. நீ சியோல் வா அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வா சொல்லிட்டு சொல்லிடுறாரு. இப்போ நம்ம ஜென்னுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்போ ஜிம்மின்னு சொல்லிட்டு அவர் டக்குன்னு கார் ட்ரைவ் பண்ணுறாங்க. டியாவும் ஏன்னு சொல்லி பார்க்குறேன். என்ன சொல்லிட்டு நீங்கள் வாங்க சொல்லிட்டு இப்போ ஃபைனலாக காரை ஸ்பீடாக ட்ரைவ் பண்ணுறாங்க. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுது. இந்த பக்கம் ஜிம்மின் அப்படியே அமைதியாக இருக்காரு. அவங்க பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. ஜிம்மின் அவங்க பார்க்கவே மாட்டாங்க. அவருக்கு புரியுது இந்த ட்ரீமில் வந்து பர்சன் இவர் தான் தெரிஞ்சிருச்சு அவருக்கு. ஆனாலும் பயப்படுறாரு. இவர் யாராக இருப்பார், இவர் நம்பலாமா வேண்டாமா அப்படி சொல்லிட்டு பயம் இருக்குது. இப்போ நம்ம பேக்கி தானே பார்க்குறாங்க. அங்கே பாரு ஜிமின் என்ன குடிக்க சொல்கிறாங்க. வேண்டாம் இன்னும் வந்தால் தான் குடிப்பான்னு சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறவங்களுக்கு ஒரு மாதிரி பாசிட்டிவாகவும் ஒரு மாதிரி இருக்குது. அது எப்படி யாரையும் போயிட்டு என்ன சொல்லிட்டு இருக்கானே சொல்லிட்டு நம்ம ஜிமின் ஜங்க் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போது ஃபைனலாக இந்த பக்கம் நம்ம என்ன ஓடி வராங்க. ஓடி ரிசப்ஷனில் கேட்குறாங்க. டாக்டர் பேக்கன் எந்த ரூமும் சொல்கிறாங்க. அவர் இந்த ஒரு ரூம் சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம என்ன ஓடி வராங்க. ஓடி இந்த ரூமுக்கு வந்து லாக் பண்ணுறாங்க. இப்போது அந்த ரூமில் ஒரு நர்ஸ் தான் இருக்காங்க. சார் சொல்கிறாங்க. டாக்டர் பேக்கன் சொல்கிறாங்க. அவங்க ஒரு பேஷன் ரூமில் இருக்காங்க, நீங்கள் வாங்க சரி கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு இப்போ ரூம் டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பார்த்தா ஜிம் அந்த பெட்டில் உட்காந்துட்டு இருக்காங்க. பக்கத்தில் பார்த்தா நம்ம பேக்கன் இருக்காரு. அந்த சைடு ஜங்க் உட்காந்துட்டு இருக்காங்க. பேக்கன் சொல்லிட்டு நம்ம என்ன கூப்பிட்றாங்க. ஜிமின் என்ன பார்த்ததும் என்னமோ சொல்லிட்டு ஹேண்டை நீட்டுறாரு. இப்போ நம்ம என்ன ஓடி வந்து ஜிம்மில் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. என்னாச்சுமா என்ன அப்படி கேட்குறாங்க. ஜிமின் தான் பயந்துட்டாங்க. என்னன்னு எங்கே போயிட்டு என்ன விட்டு ஜிமின் ரொம்ப அழகாங்க. பாரு நான் எங்கேயும் போலங்க பாரு சொல்லிட்டு அப்புறம் ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ டியா பார்க்குறா. டியா ஜங்கை பார்த்து பயங்கரமாக மறைக்கிறா. இங்கே பாரு மிஸ்டர் அப்படி சொல்லி கூப்பிட்றாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. என்ன சொல்லி கேட்குறாங்க. நீ யார் என்ன பண்ணுற எதுக்காக இந்த ஜிம்மில் கிட்ட பண்ணுறதை சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜங்க் தாங்க பாரு அவனோட ஒய்ஃப் சொல்கிறாங்க. உன் ஒய்ஃபாக இருக்கட்டும், ஒய்ஃபாக இருக்கட்டும், பாய் ஃப்ரெண்ட் இருக்கு, என்ன வேணாலும் இருக்கட்டும். ஆனால் நீ எப்படி எங்கள் கஸ்டடியில் இருக்கும்போது எங்களோட பாதுகாப்பில் அவன் இருக்கும்போது நீ எப்படி கூட்டிகிட்டு வந்த எங்கள்கிட்ட சொல்லாமல் அது கிட்னாப் பண்ணிட்டு வந்திருக்க சொல்லிட்டு வீட்டில் அவ்வளோ இதெல்லாம் சிஸ்டெல்லாம் உடச்சிட்டு இப்படி ஒரு பண்ணிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டியா திட்டுறாங்க. டியா வர ஒரு லாயரு அவங்க பார்க்குறாங்க. அங்கே பாரு செக்ஷன் வந்துட்டு ஒரு நம்பர் சொல்லிட்டு உண்மையில நாங்கள் கேஸ் போடவா கேட்குறாங்க. இப்போது பேக்கன் பார்க்குறாங்க. டியா அங்கே பாரு அமைதியார் சொல்கிறாங்க. பேக்கன் என்ன நீங்கள் சொல்கிறாங்க. இங்கே பாரு ஒரு நிமிஷம் அமைதியார் பேசிக்கலாம் ஓகேவா, அவன் ஃப்ரெண்டு தான், அவனும் பேட் பாய்லாம் கிடையாது சொல்கிறாங்க. இப்போ நம்ம என்ன பார்க்குறாங்க. நீ எப்படி இங்கே வந்து கேட்குறாங்க. இந்த இப்போ தான் நான் சொன்னேன் அந்த பேட் பாய் தான் தூக்கிட்டு வந்துட்டா சொல்லி ஜிம்மின் தான் நம்ம ஜங்க் பார்த்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இப்போ என்ன திரும்பி பார்க்குறாங்க. இவன் யாராக இருக்கும் சொல்லி திரும்பி பார்க்குறாங்க. இப்போது ஜங்க் பார்க்குறாங்க. ஜான் ஜிம்மோட ஒய்ஃப் ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க. ஜிம்மினோட ஒய்ஃபு சொல்கிறாங்க. என்ன அப்படி பார்க்குறாங்க. இப்போது யூனிட் பார்க்குறாங்க. என்ன சொல்கிறீங்க நீங்கள் சொல்கிறாங்க. ஆமாம் அப்புறம் சொல்லிட்டு இப்போ ஜங்க் ஒரு ஃபோன் ஆன் பண்ணி பிக்சரை காமிச்சிடுறாங்க. அதில் ஜிம்மின் ஜங்குடைய மேரேஜ் பிக்கு அந்த வெட்டிங் வீடியோ எல்லாமே இருக்குது. அது பார்க்குறதுக்கு பயங்கர ஷாக்கு. டியா ஒரு மனசு உடஞ்சி போயிடுது. ஏன்னாக்கா நம்ம ஜிம்மின் வந்து என்னுக்கு மேரேஜ் பண்ணிக்கலாம் ஆசை இருந்திருப்பா இல்லையா, இந்த ஆசை எல்லாம் இப்படி இதாகிடுச்சு சொல்லிட்டு ஒரு மாதிரி போயிடுது. அவர் ரொம்ப ஒரு மாதிரி இருந்திருப்பா, ஃபிக்ஸ் பண்ணியிருப்பா நம்ம ஜிம்மின் தான் என்னுக்கு சொல்லிட்டு
இப்போது நம்ம யோசிச்சுட்டு பார்க்குறாங்க. அப்படின்னா நீங்கள் சொல்கிறாங்க, நான் தான் ஜிம்மோட ஹஸ்பண்ட், நான் சம் ப்ராப்ளம் எங்களுக்குள்ள சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, ஆமாம் சம் ப்ராப்ளம், அதனால் என்னோட ஜிம்மில் இந்த மாதிரி ஆகிட்டான் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்கு ரொம்ப அழகாங்க. ஜிம் பார்க்குறாங்க, பாரு என்னமோ என் மாதிரி கண்ணா என்னை வந்துட்டு எப்படி மிரட்டினா தெரியுமா, நான் தூக்கிட்டு வந்துட்டான் அப்படி சொல்லிட்டு ஜிம்மி நான் மாதிரி சொல்கிறாங்க. இப்போ ஜங் பார்க்குறாங்க, நான் மிரட்டினேன் நான் சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் என்னை மிரட்டினல சொல்லி ஜிம் சொல்கிறாங்க. இப்போது என்ன பார்க்குறாங்க, சரி ஒன்றும் இல்லை ஒன்று சொல்கிற ஹக் பண்ணிக்கிறாங்க. அவர் போயிட்டு அப்படியே என்ன டைட்டாக ஹக் பண்ணி ஒரு மாதிரி அட்டாச்சாக இருக்காரு. அதை பார்க்குறப்ப ஜங்கோட மனசு ஒரு மாதிரி வலிக்குது, தன்னோட ஒய்ஃப் இன்னொரு பர்சனை ஹக் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம ரெட்டியாக பார்க்குறாங்க. பாருங்கள் உங்களுக்கும் ஜிம்முக்கு என்ன நடந்துச்சு, எதனால் ஜிம்மில் இந்த மாதிரி வந்தாங்க எனக்கு சொல்லுங்கள். ஒருவேளை நீங்கள் ஜிம்மில் ஹர்ட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் ஜிம்மில் விட்டு தரமாட்டோம்னு சொல்கிறாங்க. அவங்க பார்க்குறேன் என்ன சொல்கிறாங்க, ஆமாம் நான் தரமாட்டோம் சொல்கிறாங்க. இப்போ என்ன பார்க்குறாங்க, டியா கோப்படாதான் இரு சொல்கிறாங்க. அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. சேம் டைம் நம்ம ஜிம்மோட லைஃப் இல்லையா. இப்போ பேக்கேண்டா, சரி ஓகே நீங்கள் எதனா பேசுகிறதா தான் வெளில போய் பேசுங்க ஓகேவா, அங்கேருந்து எதுவும் பேச வேணாம். ஜிமின் பாவம், ஜிம்மில் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்கிறாங்க. இப்போது நம்ம டே பார்க்குற நார்கலமாக சொல்கிறாங்க. இப்போது ஜம்ப் பார்க்குறாங்க, அது சொல்கிறாங்க. இப்போ நம்ம வீக்கெண்டா இல்லை நீங்கள் எல்லோரும் விடுவாங்க, ஜிம் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, எவனிச்சிட்டா நீ கூட இருக்கியா கேட்குறாங்க. சரி ஓகே நான் இருக்கேன் சொல்லிட்டு அவர் வந்து பக்கத்தில் உட்காந்துக்கிறாரு. இவங்க எல்லாம் 3 பேர் 4 பேர் விழுந்துறாங்க. இப்போ பேக்கியான ஜங்குக்கு டீயா ஜெனும் 4 பேர் நின்றுருக்காங்க. அதுவும் இந்த இப்போனா அந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு கார்டனில் போய் நின்றுருக்காங்க. சொல்லுப்பா என்னாச்சு சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம என்னதான் எனக்கு இங்கே பாருங்கள் சொல்கிறாங்க. சொல்லுங்கள் சொல்கிறாங்க கேட்குறாங்க. நீங்கள் ஜிமினுக்கு உண்மையாக சொல்கிறாங்க, நான் ரியல் ஹஸ்பண்ட் தான், எங்கள் 2 பேருக்கு லீகலாக மேரேஜ் ஆயிருக்கு, அவனோட ஒய்ஃப் தான், நான் அவனோட ஹஸ்பண்ட் தான் அப்படி சொல்கிறாங்க. அப்புறம் எப்படி சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜங்கு ஒரு லைஃப் நடந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்களா ஓகேவா, அப்படியே 2 இயர்ஸ் பிஃபோர் போகலாம். இவங்க ஸ்டார்டிங்கில் ஒரு வீட்டை காமிச்சிட்டு இருக்காங்க. இங்கே பார் ஜங்குக்கு சொல்கிறாங்க, என்னம்மா சொல்கிறாங்க, நீ மேரேஜ் பண்ணிக்கிற சொல்கிறாங்க. அம்மா என்னால் மேரேஜ் பண்ணிக்க முடியாது சொல்கிறாங்க. பார் ஜங்குக், நீ சிஇஓவாக ஆகணும் அப்படின்னாக்கா நீ இந்த மேரேஜ் பண்ணிக்கணும். நாங்கள் சொல்கிற பர்சன் நீ மேரேஜ் பண்ணிட்டா மட்டும் தான் லைஃப் வந்து சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கும் ஓகேவா. எங்களுக்கு பிடிச்ச ஒரு பர்சனாக ஒரு நல்ல பையனை சூஸ் பண்ணியிருக்கோம், அவனை நீ மேரேஜ் பண்ணிட்டா மட்டும் தான் நீ ஹாப்பியாக இருக்க முடியும் புரியுதா சொல்லி கேட்குறாங்க. அம்மா எல்லாம் முடியாது அப்படி சொல்கிறாங்க. ஏன் முடியாது அப்படி கேட்குறாங்க. இப்போது ஜங்கு தாங்க பாருங்கம்மா, நீங்கள் சிஇஓ மாற்றி ஆகணும், நான் ஒரு சிஇஓ பொசிஷனுக்கு சார்ஜ் எடுக்கணும், மற்றபடி எனக்கு எதுவும் வேண்டாம் ஓகேவா, நான் உங்கள்கிட்ட இது மட்டும் தான் கேட்குறேன்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு ஜங்கு, ஓகே என்னால் ஒரு சிஇஓ பொசிஷனை கொடுக்க முடியாது சொல்கிறாங்க.